திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சைவநெறி செம்மல் சித்தாந்த ரத்னம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் மூலமாக நமக்கெல்லாம் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அன்னாரது பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு உண்மை விளக்கம். முதல் பகுதியாக 14 சாத்திரங்களில் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உண்மை விளக்கத்தை தான் ஐயா அவர்கள் இப்பொழுது எடுத்து வருகிறார்கள். அந்த வகையிலே ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று, அன்பர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளைக் கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவன் ஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும், கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவினோடு பொறை உளத்தில் பொறுத்தே. விஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம். வளர்த்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள், ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுலத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் நிவைத்தே உரைப்பாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பிரான் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாகி அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும், எனது ஞானாசிரியர்
விக்ரமசிங்கபுரம் கா. சண்முகம் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும், இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனம், மொழி, மெய்களால் வணங்கி இந்த ஞான பூசையை துவங்குவோமாக. திருச்சிற்றம்பலம். நாம இப்ப இதுல ஆ நெ எத்தன பாட்டு பார்த்துருக்கோம்னு தெரியல. 7 பாட்டு பார்த்துருக்கோம்னு நெனைக்கிறேன். என்னங்கய்யா? சிவபெருமானே, சிவசிவா. ஐய ஐயா 7 பாட்டு பார்த்துருக்கோமாங்கய்யா? கடைசியா நம்ம பார்த்தது அதான் நினைக்கிறேன். நான் ஒரு ஒரு முறை கண்ணோட்டம் பார்த்துட்டு வந்துடுறேங்க ஐயா. சரிங்க. நான் உண்மை அப்படியே விளக்கம் தானே? பார்த்துட்டே வந்துர்றேன். நாங்க சிவ பார்த்துட்டே சிவ. வந்துரலாங்க அப்படி. ம். முதல்ல இந்த உண்மை விளக்கம் நூல வந்து தத்துவங்கள முடிச்சுங்க மணவாசகம் ஐயா. ஐயா, ஆமாங்க. ஐயா நம்ம 6வது தத்துவம் பார்க்கலாம். பார்த்துட்டு தத்துவங்கள் எல்லாம் வந்துர்றேங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க. முடிச்சுட்டீங்க. ஆமாங்க. ம். அதுக்கு அடுத்த பாட்டு வந்தீங்க. மணவாசகம் கடந்த ம். தன்னுடைய குருநாதரிடம் கேள்வி கேட்கிற மாரி அமைந்த நூல் இது. இந்த நூல சொல்லும்போது பிரஞ்சனேத்திர முறை அப்படின்னு சொல்றோம். வினா விடை முறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினாவிடை முறையில அமைந்த நூல். இதுல மாணாக்கர் ஞானகுருவிடம் அ 8 கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விக்கான பதிலாக அமைவது தான் இந்த நூலு. இதுல முதல்ல "ஆறாறு தத்துவம் ஏது?" அப்படின்னு கேட்கிறாரு. 2வது "ஆணவம் ஏது? அன்றேதான் மாறா வினை ஏது? மற்றிவற்றின் வேறாகா நான் ஏது? நீ ஏது? நாதன் நடம் ஏது? அஞ்செழுத்து ஏது? தான் ஏது? அப்படியாக ஒரு 8 கேள்விகள தன்னுடைய ஞானாசிரியரிடம் கேள்வியாக கேட்கிறாரு. அந்த கேள்விக்கான பதிலாக அமைவது தான் இந்த நூல். அதான் இந்த நூல்ல நம்ம முதல் கேள்விக்கான பதில தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல நமக்கு முதல் பாடலா முதல் கேள்விக்கான பதில் வரக்கூடிய அந்த பாடலா நமக்கு அமைவது 4வது பாடல். அந்த 4வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த வடிவங்கள சொல்றார். ஐம்பூதங்களையும், ஐம்பெரும் பூதங்களையும், அதனுடைய வடிவங்களையும் சொல்லும்போது, நாற்கோணம் பூமி. பூமி நாற்கோணம் உடையது. புனல் நண்ணும் மதியின் பாதி. அந்த நீர் அப்படின்னு சொல்றது, அந்த நிலவில் பாதின்னு சொல்லக்கூடிய அந்த பிறைச்சந்திரன் சொல்லுது. ஏற்கும் அனல் முக்கோணம் அப்படின்னு பார்த்தோம். முக்கோண வடிவம் உடையது அனல் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் காற்று அறுகோண வடிவம் உடையதுன்னு பார்த்தோம். வானம் வட்ட வடிவம் உடையதுன்னு அத 4வது பாடல்ல பார்த்தோம். அப்புறம் இதையெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் நம்ம உடல்ல எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். நீர் எப்படி இருக்கு? அ மண் எப்படி இருக்கு? காற்று எப்படி இருக்கு? ஆகாயம் எப்படி இருக்குன்ற அந்த பஞ்சபூதங்களும் நம்ம உடல்ல எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்து 5வது பாடல்ல இந்த பூதங்களுடைய நிறங்கள் பார்த்தோம். இல்லையா? அந்த மண்ணுடைய நிறம் பொன்னிறம், நீருடைய நிறம் வெண்மை நிறம், நெருப்பினுடைய நிறம் செம்மை நிறம், காற்றினுடைய நிறம் கருமை நிறம், வானத்தினுடைய நிறம் புகை. அதாவது தூமம்னு சொல்லலாம், புகைன்னு சொல்லலாம். அப்படின்னு அந்த வ நிறங்களை பார்த்தோம். அதோட சேர்த்து அந்த 5வது பாடல்ல ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கான அந்த எழுத்துக்கள பார்த்தோம். மண்ணுக்கு லா, நீர்க்கு வா, நெருப்புக்கு ரா, காற்றுக்கு யா, வானத்துக்கு ஹா அப்படின்னு அந்த எழுத்துக்கள பார்த்து, அந்த எழுத்துக்கள் எப்படி உருவாகுதுங்கிறதையும் பார்த்தோம். இந்த பஞ்சபூதங்கள் அசையும்போது இந்த எழுத்துக்கள் உருவாகும். இந்த எழுத்துக்கள வச்சு தான் நமக்கு மந்திரங்கள் எப்படி சொல்றோம் அப்படிங்கிறதெல்லாம் போன வகுப்புல பார்த்தோம். அப்புறம் 6வது பாடல்ல இந்த ஐம்பூதங்களுக்கான அடையாளங்கள் பார்த்தோம். இல்லையா? அப்ப மண்ணுக்குரிய அடையாளம், அதற்குரிய குறி என்னன்னு பார்த்தா, குலிசம் அதாவது வஜ்ராயுதம் அப்படின்னு பார்த்தோம். நீருக்குடைய அந்த அடையாளம் என்ன அப்படின்னா, கோகனதம் அப்படின்னு பார்த்தோம். தாமரை அப்படின்றத பார்த்தோம். நெருப்புக்குரிய அந்த அடையாளம் என்னன்னு பார்த்தா, ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய அத பார்த்தோம். காற்றுக்கான அடையாளம் அப்படிங்கிறது 6 புள்ளி. வானத்துக்கான அந்த அடையாளம் அமுத விந்து, அந்த விந்து துளி அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்து 7வது பாடல பார்த்தோம். 7வது பாடல்ல அ ஒவ்வொரு பூதங்களுக்கான அதிதெய்வங்கள பார்த்தோம். பெருமான் இந்த இவர்களை கொண்டு தான் இந்த ஐம்பூதங்களையும் இயக்குவான். அப்படின்னு அந்த யார் 5 பேரும் நம்ம பார்த்தோம். 5ல மண் அயன். மண்ணுக்கு அதிதெய்வமாக இருப்பவன் அயன் அப்படின்னு பார்த்தோம். நீருக்கு அதிதெய்வமாக இருப்பவன் திருமால். நெருப்புக்கு அதிதெய்வமாக இருப்பவன் அரண். காற்றுக்கு
அதிதெய்வமாக இருப்பவன் மகேஸ்வரன். வானத்திற்கு அதிதெய்வமாக இருப்பவன் சதாசிவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம். அப்புறம் அத இந்த அந்த அதிதெய்வங்களுக்குரிய தொழில் என்ன? மண் அயன் மண்ணிலிருந்து என்ன செய்வான் அப்படின்னா, படைத்தல் தொழில செய்வான் அப்படின்னு பார்த்தோம். இந்த படைத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நீர்ல அயன் நீரில் இருந்து கொண்டு ஏன்னா பெருமாள் எப்பவுமே நீர்ல தானே படுத்திருப்பாரு. அதனால நீருக்குரிய அதிதெய்வம். அதனால அவர் படைத்தல் செய்றாரு. மண்ணு ம நீருக்குரிய தெய்வம் அது திருமால். அந்த தண்ணீல இருக்கனால, அதனால அவர் காத்தல் தொழில் செய்றாரு. நெருப்புக்குரிய அதிதெய்வம் அப்படின்னு பார்த்தா, அரன்னு சொல்றோம். அவர் அதாவது ஒடுக்குதல்ன்னு சொல்றோம். நம்ம அழித்தல்ன்ற சொல்ல சொன்னாலும், எந்த பொருளும் அழியறதில்ல. அது ஒன்று மற்றொன்றாக தான் மாறுமே ஒழிய, எந்த பொருளும் அழிந்து போவதில்ல. அதனால இங்க ஒடுக்குதல்ன்னு சொல்றோம். காற்றுக்குரிய அதிதெய்வமாக மகேஸ்வரன சொல்றோம். அவன் மறைத்தல் தொழிலை செய்பவன். வானம் அதுக்குரிய அதிதெய்வம் சதாசிவன். அவன் என்ன தொழில் செய்வான் அப்படின்னா, அருளல் தொழிலை செய்வான் அப்படின்னு பார்த்தோம். இதுவரைக்கும் தான் பார்த்தோம். அப்ப இந்த தொழில்கள நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இந்த தொழில்கள்ல அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல படைத்தல் அப்படிங்கிறத சொன்னோம். படைத்தல் யார் செய்வா அப்படின்னா, அயன் தான் படைத்தல செய்றான். அயன் என்றால் திருமால் அப்படின்னு பேர். இல்லையா? அது அயன் என்றால் அந்த பிரம்மாவ தான் நம்ம அயன் சொல்றோம். நான்முகன்னு சொல்றோம். அயன் சொல்றோம். அந்த ஐந்தொழில்களாவன இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்ன்னு அதுக்குரிய அதிதெய்வங்களையும் பார்த்துட்டோம். இப்ப படைத்தல் அப்டின்னா என்ன அப்டின்னா, இல்லாத ஒண்ண தோற்றுவித்தல் அப்டின்னு நெனச்சுக்கூடாது. புதுசா ஏதோ ஒண்ணு உருவாக்குறாங்க அப்டின்னு நெனச்சுக்கூடாது படைத்தல் அப்டின்னா. இல்லாதது இல்லாதது தான். அதான் சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கையே அதான். உள்ளது தோன்றும், இல்ல உள்ளதே தோன்றும். இல்லது தோன்றாதுங்கிறது தான் நம்மளுடைய தற்காரியவாதம். அப்ப சொல்லும்போது, படைத்தல் அப்டிங்கிறது இல்லாததை தோற்றுவித்தல் இல்ல. இல்லாததுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அப்படின்னு சிவன் அப்பயும் நமக்கு மெய்கண்டார் சொல்லுவார். முயல் கொம்பு, முயலுக்கு எந்த கொம்பு இருக்கு? ஆகாய தாமரை, ஆமை மயிர் கம்பளம் அப்படின்னு இல்லாத பொருள்கள்லாம் சொல்லுவார். அப்படி இல்லாத பொருள்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப அ படைத்தல் அப்படின்னா, அதனை ஒரு காலத்துல தோன்றச் செய்ய முடியாது. இல்லாத பொருள ஒரு காலத்திலயும் தோன்றச் செய்ய முடியாது. ஏன்னா, அததான் நம்ம முயலின் தலையில கொம்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப எக்காலத்திலும் இல்லாத பொருளை எந்த காலத்திலயுமே தோற்றுவிக்க முடியாது. அதனால படைத்தல் என்பதை உள்ளதை தோற்றுவித்தல் அப்படிங்கிறது தான் கருத்து. அதாவது விளங்காம இருந்த பொருள விளங்க வைக்கணுங்கிறது தான் அதனுடைய கருத்து. இல்லையா? அப்ப உள்ளதையே ஏன் தோற்றுவிக்கணும்? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லையா? அப்ப ஏற்கனவே தான் அது இருக்குல்ல. அத போய் ஏன் திரும்ப தோற்றுவிக்கணும்? அப்படின்னு ஒரு கருத்து வருது. இல்லையா? உள்ளது அப்படிங்கிறதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அத உண்மையா நம்ம விளங்கிக்கணும். அப்ப என்னன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் 2 நிலைகள் உண்டு. எல்லா பொருளுக்கும் 2 நிலைகள் உண்டு. அதுல ஒன்று காரண நிலைன்னு சொல்றோம். மற்றொன்று காரிய நிலைன்னு சொல்றோம். காரண நிலை அப்படிங்கிறது, அ ஒரு பொருள் எ அந்த காரணத்துல நுட்பமா, சூக்குமமா, ஒடுங்கி, புலப்படாமல் இருக்கும். அததான் நம்ம காரண நிலைன்னு சொல்றோம். நுட்பமாய் ஒடுங்கி, புலப்படாம இருக்கக்கூடிய நிலையத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, அது காரண நிலைன்னு சொல்றோம். காரிய நிலை அப்டின்னா, அந்த பொருள் என்ன பண்ணும்? காரண நிலையிலிருந்து நீங்கி, நம்ம கண்ணுக்கு வெளியே புலப்பட்டு நிற்கும் அளவுல வந்துரும். ஒரு உதாரணம் சொன்னா புரியும். இப்ப ஒரு களிமண்ணாலான ஒரு குடத்த எடுத்துக்குவோம் அப்டின்னா, களிமண்ணாலாகிய அந்த குடத்த எடுத்துக்கிறோம் அப்டின்னா, குடமானது தோன்றதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்திருக்கும்? குடம் செய்யறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்திருக்கும் அப்டின்னா, அது அந்த களிமண்ல இது பானை நுட்பமா இருந்திருக்கும். அந்த பானை அது இருந்ததுனால தான், அது காரிய நிலைக்கு வரும்போது குடமாகுது. அப்ப அதுவே அந்த குடத்தினுடைய காரண நிலைன்னு சொல்றோம். இல்லையா? அப்ப அந்த பானை செய்றவருடைய முயற்சியினால, அந்த மண்ணுல சூட்சுமமா இருந்த பானை, நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு காரிய நிலைக்கு வருது. இந்த 2 நிலைகளும் எல்லா பொருள்களுக்கும் உண்டு. அததான் சொல்றேன். எல்லா பொருள்களுக்குமே காரண நிலை, காரிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நிலையும் உண்டு. அப்ப காரண நிலையில அந்த அ இந்த பானை மண்ணுக்குள்ளார சூட்சுமமா இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாம நுட்பமா இருக்கு. ஒடுங்கி இருக்கு. புலப்படாம இருக்கு. ஆனா,
அது ஒருத்தனுடைய முயற்சியால, அந்த வனைபவன்னு சொல்ற மாரி அந்த பானை செய்பவர், அவருடைய முயற்சியினால அது வெளிப்பட்டு புலப்படக்கூடிய நிலையை எய்துது பானை. இல்லையா? இந்த நிலைய தான் நம்ம காரிய நிலைன்னு சொல்றோம். இந்த 2 நிலையும் எல்லா பொருள்களுக்குமே உண்டு. இந்த பொருள் எந்த பொருளா இருந்தாலும், அது காரண நிலையில இருந்து தான் காரிய நிலைக்கு வந்திருக்கும். இந்த காரண நிலைக்கும், காரிய நிலைக்கும் உள்ள வித்தியாசத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போற இடத்துல காரண நிலையில இருக்கு, காரிய நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே போம்போது, நமக்கு இந்த காரண நிலை, காரிய நிலைனா என்னன்னு தெரியலைன்னா, நமக்கு அங்க புரியாது. அப்ப இன்னொரு தடவ திரும்பியும் சொல்றேன். காரண நிலை அப்படிங்கிறது மண்ணு போல, களிமண் போல. அந்த மண்ணுல பானை இருக்கான்னா, இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, அது நுட்பமா இருக்கு, ஒடுங்கி இருக்கு, புலப்படாம இருக்கு. அப்புறம் அதை என்ன பண்ணுது? அது அந்த மண்ணுல இருந்து அந்த ஒரு வனைபவன் ஒருத்தனால, அந்த காரண நிலையிலிருந்து காரிய நிலைக்கு அந்த பொருள் வருது. அப்படி இந்த காரண நிலையில இருக்க பொருள், காரியத்துக்கு வரும்போது நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்ப காரண நிலைனா புலப்படாத நிலை. காரிய நிலைனா நமக்கு கண்ணுக்கு புலப்படக்கூடிய நிலை. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இந்த காரண நிலை, காரிய நிலை நல்லா புரியணும். முதல்ல ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் இதெல்லாம். அதனால இந்த 2 நிலையும் எல்லா பொருளுக்கும் இருக்கு. இந்த பொருள், அந்த பொருள்னு இல்ல. எல்லா பொருளுக்குமே இந்த 2 நிலைகளும் உண்டு. அந்த காரண நிலையில புலப்படாம உள்ள அந்த பொருளை, அந்த காரிய நிலையை கொண்டு வருதல் தான் படைத்தல். அதான் படைத்தல்ன்னு சொல்றோம். அல்லது தோற்றுவித்தல்ன்னு சொல்றோம். இந்த தொழில செய்பவர் யார் அப்படின்னா, இந்த பிரம்மா தான் இந்த தொழில செய்றார். அப்ப காரண நிலையில புலப்படாம இருக்கிற அந்த பொருள, காரிய நிலைக்கு நமக்கு புலப்படும்படி கொண்டு வர்றார் இல்லையா? அதைத்தான் படைத்தல் அல்லது தோற்றுவித்தல் அப்படின்னு சொல்றோம். அப்ப உள்ளதை தான் தோற்றுவிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புதுசா ஒரு பொருள உண்டாக்கல. ஏற்கனவே காரண நிலையில இருக்கிறது தான் காரிய நிலைக்கு கொண்டு வரோம். ஏன்னா, இல்லது தோன்றாது. உள்ளதே சிறக்கும் அப்படிங்கிறது தான் சத்காரியவாதம். அதனால உலகை படைத்தல் அ எ என்பதனை இந்த வகையில தான் நம்ம பார்க்கணும். அப்ப படைப்பதற்கு முன்னும் உலகம் இருக்கு. பொருள் இருக்கு. எல்லாம் இருக்கு. அப்ப அதான் படைப்பதற்கு முன்னும் உலகம் தனது காரணத்தால் அது எப்படி இருக்கு அப்படின்னா, நுட்பமாய், சூக்குமமாய், ஒடுங்கி, புலப்படாம இருக்கு. இல்லையா? அப்ப அந்த குடத்திற்கு மூல காரணமாய் நிற்பது களிமண். இல்லையா? அதுபோல இந்த உலகிற்கு மூலமாய் நிற்பது எது? அப்படின்னா, அதுதான் இந்த மாயை. அததான் நம்ம அதுதான் படைத்தல். அப்ப குடம் உருவாகுறதுக்கு மூல காரணமா இருப்பது களிமண். அப்ப அந்த உலகம் உருவாகுறதுக்கு மூலமாய் நிற்பது எதுன்னா, அதுதான் மாயை. இந்த மாயை அப்படிங்கிற அந்த மூலப்பொருளை பற்றி தான் நாம பார்த்திருக்கோம். முன்னெல்லாம் அந்த தத்துவங்களை எல்லாம் பார்த்ததுல அந்த மாயையினுடைய விரிவு தான். அந்த மாயை தான் அந்த மாயையில தான் இந்த உலகம் ஒடுங்கி இருந்தது. அந்த மாயையிலிருந்து தான் இந்த உலகம் இப்ப வெளிப்பட்டு இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகமாக என்ன பண்ணுது? வெளிப்பட்டு இருக்கு. அதிலிருந்து இந்த உலகம் வெளிப்படுமாறு செய்தல் தான், அந்த காரண நிலையில இருக்க அந்த மாயையிலிருந்து, அந்த காரியமாக அந்த மாயை ஆ மாறுவதற்கு அந்த தொழில் செய்றாங்களே, அந்த தொழில தான் நம்ம இங்க படைத்தல்ன்னு சொல்றோம். இந்த உலக அப்ப அந்த இப்ப நம்ம இந்த உலகானது, இந்த உலகத்துல என்ன இருக்கு அப்டின்னா, அ மனிதர்கள் உடல் இருக்கு. மனிதர்களுக்கு உடல் குடுத்திருக்கான். விலங்குகளுக்கு உடல் குடுத்திருக்கான். பறவைகள் எல்லாத்துக்கும் உடல் குடுத்திருக்கான். எல்லாத்துக்கும் கருவியும் இருக்கு. இல்லையா? அப்ப நாம இருக்கிறதுக்குரிய நிலமும் இருக்கு. நாம என்னென்ன பொருள நுகரணுங்கிறது எல்லாமே இருக்கு. அப்ப அப்படி 4ஆ பிரிச்சு வச்சிருக்கான். உடல், உடல்ல இருக்கக்கூடிய கருவிகள், உலகம் அதான் நிலம்னு சொல்றோம். நிலம், நிலத்துல நாம நுகரக்கூடிய பொருள்கள்னு இந்த உலகத்த 4 பகுதிகளாக பெருமான் பிரிச்சு வச்சிருக்கான். அத நம்ம வடமொழியில சொல்லும்போது, தனு, கரண, புவன, போகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்லும்போது, உடல், உடல்ல இருக்கக்கூடிய கருவிகள், அப்புறம் இந்த உலகம். உலகங்கிறது தான் நிலம். இந்த நிலத்துல நாம நுகர வேண்டிய பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்த பெருமான் இப்படி 4 பாகுபாடுகளாக நம்ம சைவ சித்தாந்தத்துல படிக்கும்போது தனு, கரண, புவன, போகம், தனு, கரண, புவன, போகம்ன்னு படிச்சிருப்போம். மனப்பாடம் பண்ணியிருப்போம். அந்த தனு அப்படிங்கிறது தான் உடம்பு. இந்த கரணம் அப்படிங்கிறது தான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய கருவிகள். புவனம்ங்கிறது தான் இந்த நிலம்.
போகம்ங்கிறது தான் அந்த நிலத்துல நாம அனுபவிக்க வேண்டிய நுகர்ச்சி பொருட்கள். இவற்றையெல்லாம் தோற்றுவித்து இந்த உயிர்களோடு பொருத்துதல் இல்லையா? இந்த உலகத்த அப்படி இந்த ப பெ பிரம்மா பெருமானுடைய ஆணைப்படி, அவருடைய இச்சைக்கு எதையும் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. இல்லையா? அப்ப இந்த இவற்றை தோற்றுவித்து இந்த உயிர்கள் எத அப்படின்னா, இந்த உடல் கருவிகள, நிலத்த, நுகர்ச்சி பொருள்களை எல்லாம் தோற்றுவித்து, இந்த உயிர்களோடு பொருத்துதல தான் நாம படைத்தல்ன்னு சொல்றோம். அப்ப எதற்கு இந்த மாரி படைக்கணும் இந்த உயிர்களுக்கு அப்படின்னா, இந்த உயிர்களுக்கு அறிவு விளங்கணும் அப்படின்னா, இவனுக்கு உடல் இல்லைன்னா உடல் இருக்கும்போதே ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. இன்னும் உடல் இல்லைன்னா அவ்வளவுதான். அதனால இந்த உயிர்களுக்கு அறிவு விளங்குவதற்காக பெருமான் இந்த உடலை பொருத்துறான். இல்லையா? பிரம்மாவை கொண்டு இந்த உடம்ப அந்த உயிரோட பொருத்துறான். அப்புறம் அந்த உடம்புல கருவிகளை எல்லாம் வைக்கிறான். அப்புறம் இந்த உயிர்க்கான இந்த உலகத்தையும் தோற்றுவிக்கிறான். இல்லையா? அப்புறம் இந்த உலகத்துல நாம எத அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த போகங்கள் என் எதெல்லாம் நம்ம அனுபவிக்கணுமோ அந்த போகங்களை எல்லாம். அப்ப இது எல்லாம் மாயையினிலிருந்து வரக்கூடிய மாயையின் காரியங்கள். மாயையில காரணமா இருந்தது. இப்ப உடம்பா, கருவியா, உலகமா, போகமா வரும்போது, இத மாயையினுடைய காரியங்கள்னு சொல்றோம். அப்ப மாயையில சூட்சுமமா, வெளிப்படாம, நுட்பமா இருந்தத பெருமான் எடுத்து நமக்கு காரியப்படுத்தி அதை படைத்து கொடுக்கிறான். மாயையிலிருந்து இந்த உயிருக்கு கொடுக்கிறான். அததான் நம்ம படைத்தல் அப்படின்னு சொல்றோம். இல்லையா? அப்ப இந்த உயிர் அப்படின்னு சொன்னாவே, இது அழுக்குடன் கூடியதுன்னு தான் அர்த்தம். உயிர்ன்னு சொன்னாவே அது கண்டிப்பா அதுக்கு அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த அழுக்கத்தான் நம்ம மலம்ன்னு சொல்றோம். இல்லையா? அப்ப அந்த மலம் எப்போது வந்தது அப்படின்னா, உயிர் எப்ப இருக்கோ, அப்பயே இந்த மலம் வந்தது. இல்லையா? அப்ப இந்த மலம் இருக்கனால இந்த முழுக்க முழுக்க மலத்திலேயே இது கிடக்கிறதுனால, இதுக்கு அறிவு விளங்க முடியாம இருந்தது. இல்லையா? அப்ப கண்ணுங்கிறது குணம். கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்சிங்கிறது அது கண்ணுன்னா அதனுடைய குணம் காட்சி தான். இல்லையா? ஆனா கண்ணு இருக்கு. ஆனா காட்சிக்கு என்ன பண்ணல? தெரியல. ஏன்னா இருள் அதை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த உயிருக்கு அறிவு விளங்காம போயிடுது. இருள்ல இருக்கனால. அப்ப இந்த உயிருக்கு அறிவு வரணும்னா, அந்த ஆணவங்கிற அகையிருள கொஞ்சமாவது நீக்குனா மட்டும் தான், இதனுடைய அந்த பார்வை இதுக்கு வரும். இல்லையா? ஏன்னா அதுங்களும் நித்தம் தானே! பாசப்பொருள்கள் நித்த பொருள்கள் தானே! அப்ப அ பெருமான் இந்த இந்த பாசத்திலிருந்து நீங்குவதற்காக தான் இந்த உடலை என்ன பண்றான் நமக்கு கொடுக்குறான். இல்லையா? தற்காலிகமாக மீள. அதுவும் எது போல இந்த உடம்பு அப்படிங்கிறது அ முழுமையா நம்மள இந்த அறிவுக்கு கொண்டு வராது. முழுமையா அ இந்த 4 தனுகரண புவன போகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 4 பொருளும் தற்காலிகமாக நம்ம இந்த மீளுவதற்காக தான் கொடுக்கும். எது போல அப்படின்னா, ஒரு விளக்கு கொடுப்பது போல பெருமான் என்ன பண்றான்? கொடுக்குறான். ஆனா, சூரிய ஒளி போல இந்த விளக்கு என்ன பண்ணாது? கொடுக்காது. இந்த சூரிய ஒளி தான் திருவருள் விளக்கம். இந்த உடம்புங்கிறது விளக்கு கொடுப்பது போல, மயக்க உணர்வ தான் தரும். விளக்கு வெளிச்சத்துல ஒரு கயிறு கிடந்ததுன்னா, அது பாம்பா, கயிறான்னு கூட நமக்கு தெரியாது. இல்லையா? அப்ப அதனால அந்த இந்த உடம்புங்கிறது தற்காலிகமாக இந்த உலகத்திலிருந்து நம்ம நீங்கறதுக்கு தான் நமக்கு பெருமான் குடுத்திருக்கான். அது எது போல அப்டின்னா, அந்த அவன் அந்த இருட்டுல இருக்கவனுக்கு ஒரு கைவிளக்கு கொடுப்பது போல. ஆனா, நம்ம இந்த கைவிளக்கை கொண்டு அந்த சூரிய ஒளிய அடையணும். அதான் நிரந்தர ஒளி. அதுதான் திருவருள் விளக்கம் நமக்கு. இல்லையா? அப்ப அந்த பெருமான் அப்படி இந்த உயிர்களுக்கெல்லாம் கொடுக்குறான் அப்டின்னாலும், கொடுப்பவன் ஒரே மாதிரி கொடுக்கல. உயிர்களுக்கெல்லாம் ஒரே மாரி அந்த பெருமான் என்ன பண்ணல? படைக்கல. இல்லையா? ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மாரி படைக்கிறான். இல்லையா? அப்படியெல்லாம் படைச்சு ஒவ்வொரு உயிருக்கு தேவையான உடம்பு, இந்த உயிருக்கு தேவையானது, இந்த உயிருக்கு என்ன தேவை அப்படின்னு ஒவ்வொரு உயிரையும் பெருமான் பார்க்குறான். இப்படி ஒவ்வொரு உயிரையும் அவன் பார்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கருணை ஒன்றே காரணம். இதனால அவனுக்கு என்ன பயன்? ஒரு பயனும் இல்ல. பயன அனுபவிக்கிறது பூரா நாம தான். அப்ப அவனுக்கு என்ன பயன் அப்டின்னா, கருணை ஒன்றே காரணம். இல்லையா? அறிவுக்கு இலக்கணம் அன்பு தானே! அதனால அவன் அறிவுடையவன். அதனால அவனுக்கு இலக்கணம் என்னன்னா, அ அன்பு. அதனால அந்த அன்பினால நமக்கு அவன் நம்மேல கொண்ட கருணையினால பாவப்பட்டு கொடுக்குறான். இல்லையா? அதனால
பாவப்பட்டு கொடுத்தாலும் பெருமான் எல்லாத்துக்கும் ஒரே மாரியே குடுத்துக்கணும்ல. ஆனா குடுக்கல. வெவ்வேறு மாதிரி கொடுக்க காரணம் என்னன்னா, இதனுடைய அறிவினுடைய தரத்த பார்க்குறான் பெருமான். என்ன அறிவு இருக்கோ, இது என்ன அனுபவிக்கணுமோ, அப்படின்னு அந்த தகுதிக்கு தகுந்தாற் போல, பக்குவத்திற்கு தகுந்தாற் போல, அறிவின் தரம் எப்படி இருக்கோ, அது மாதிரி பெருமான் என்ன பண்றான்? படைத்து கொடுக்குறான். ஏன்னா தாய் ஒரே மாதிரியே 4 குழந்தைங்க இருந்தாலும் ஒரே மாரி அந்த தாய் என்ன பண்றதில்ல, 4 குழந்தைங்களுக்கும் ஒரே அளவான உணவு குடுக்கறது இல்ல. இல்லையா? அந்த வயசுக்கு தகுந்த மாரி 0 வயசு இருக்கு ஒரு குழந்தை, ஒரு குழந்தை 5 வயசு இருக்கு, ஒரு குழந்தை 10 வயசு இருக்கு, ஒரு குழந்தை நல்ல இளமையில இருக்கு, ஒருத்தர் ரொம்ப முதுமையில இருக்காங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் இப்போ அ ஒரு வயசான குழந்தைக்கு ஒரு 1/2 இட்லி ஊட்டலாம். மிஞ்சி போனா 1 இட்லி ஊட்டலாம். 5 வயசு குழந்தைக்கு அந்த 5 வயசு குழந்தைக்கு ஊட்டுற இட்லிய, இந்த 1 வயசு குழந்தைக்கு ஊட்ட முடியாது. இல்லையா? அதனால பெருமான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இந்த உடம்ப குடுக்கல. இந்த அறிவுல எவ்வளோ பக்குவம் இருக்கோ, அந்த பக்குவத்துக்கு தகுந்த மாரி தான் அந்த உயிர்களுக்கு அனுபவத்தை குடுக்குறான். இல்லையா? அப்ப இந்த உடம்புகளை கொண்டு வினை செய்யவும், இல்லையா? உடம்ப குடுத்துட்டா என்ன பண்ணும்? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த ப எல்லாத்தையும் சேர்த்தாலும் இது பஞ்ச கிளேசங்கள, பஞ்ச குற்றங்களை தான் செய்யும்ன்னு பார்த்தோம். இல்லையா? அதனால இந்த பெருமான் இந்த உடம்பை கொண்டு இந்த வினை செய்ய மட்டும் இல்ல, ஏற்கனவே நம்ம செய்து வைத்திருக்க அந்த வினை பயனை அனுபவிக்கவும் என்ன பண்றான்? பெருமான் செய்றான். அததான் நம்ம காத்தல்ன்னு சொல்றோம். அப்போ உடம்பை கொடுக்கிறது படைத்தல். இந்த உடம்பை கொண்டு வினை அனுபவிக்க செய்யவும், புதிய வினைகளை ஈட்டவும் செய்வது தான் காத்தல்ன்னு சொல்றோம். இல்லையா? அப்ப அந்த வினைய நாம அனுபவிக்க வைக்கிறது தான் காத்தல். ஏன்னா உடம்பை பெற்ற இந்த உயிர்கள் இல்லையா? அந்த உலகுக்கு வருது. பெருமான் உடம்ப கொடுத்து தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வரான். இல்லையா? அப்ப உடம்பை பெற்ற அந்த உயிர்கள், அந்த உலகங்களுக்கு இடையே போக்குவரவு அதது என்னென்ன வினை செய்ததோ, அதற்கு தகுந்த மாதிரியான அதுக்கு ஒரு உலகம். இல்லையா? நிலம். அந்த மாதிரியான நிலத்தில போட்டு வச்சுர்றான். அப்போ உடம்பை பெற்ற அந்த உயிர்கள், இந்த உலகு இடை போக்குவரவு புரிகின்றன. போக்குங்கிறது இறப்பும், வரவுங்கிறது பிறப்பும். அப்ப பிறந்து, பிறந்து, பிறந்து இறக்குது. இல்லையா? அப்ப இதுக்கு அறிகருவிகள், தொழிற்கருவிகள் ஆகியவற்றை எல்லாம் கொண்டு, இந்த உலக பொருள்களை எல்லாம் இந்த உயிர் அறிந்து கொண்டு பயன் கொள்கின்றன. இந்த உலக பொருள்லாம் எதுக்கு குடுத்துருக்கான் அப்படிங்கிறத அறிந்து, அதையெல்லாம் அனுபவிக்குது. இல்லையா? அப்படி அனுபவிக்கும்போது, வினைகளை செய்ய ஆரம்பிக்குது. இல்லையா? அப்ப அந்த வினை பயன்கள வினைகள செய்யும்போது, அந்த விருப்புடன் செய்து, சில வினைகளை வெறுப்புடன் செய்யுது. இல்லையா? அப்ப அந்த விருப்புடன் செய்யக்கூடிய அந்த வினைகள் எல்லாம் நமக்கு புண்ணியமாகி, அது இன்பமா வருது. வெறுப்புடன் செய்யக்கூடிய அந்த பணிகள் எல்லாம் நமக்கு பாவமாகி, துன்பங்களா வருது. இல்லையா? அப்படி இந்த பயன்களாகி இன்பத் துன்பங்களை எல்லாம் நம்ம நுகர்றோம். இல்லையா? அப்படி வினை நுகர்ச்சியின் பொருட்டு, இந்த உயிர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடம்பு முதலியவற்றை என்ன பண்ணும்? எந்த காலம் வரைக்கும் இவன் இந்த வினைய அனுபவிக்கணுமோ, அந்த குறித்த காலம் வரைக்கும் இந்த உடம்பு நிலையா இருக்கணும். இல்லைன்னா வினைய அனுபவிக்க முடியாது. அந்தந்த புலன்கள்லயும், அந்தந்த கருவிகள்லயும் அந்தந்த உணர்வு இருக்கணும். அப்பதான் அந்த வினைய என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். அப்ப அந்த உயிர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு முதலியவற்றை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த வினைய அனுபவிக்க வேண்டிய காலம் வரைக்கும் நிற்கும்படி செய்யணும். அததான் காத்தல்ன்னு சொல்றாரு. அப்ப காத்தல்னா எத காக்கிறது அப்படின்னா, இந்த வினைய அனுபவிக்க வேண்டிய காலம் வரைக்கும் இந்த உடம்பு முதலியவற்றை கருவிகளை எல்லாம் காத்து நிற்பது. அததான் நமக்கு திருமால் செய்றாரு. இல்லையா? அப்ப இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, உடம்புல தான் செய்யறது. இல்லையா? உடம்புனால செய்யறது தான் இது. அதனால இங்க சொல்றாரு, அப்ப அந்த உடம்புகளை கொண்டு புதிய வினை செய்யவும், பழைய வினைய அனுபவிக்கவும் செய்தல் தான் காத்தல். அது இல்லாம, அவரவர்கள் செய்த வினை அவரவர்களையே சாருமாறு செய்யணும். இல்லையா? நான் செய்த வினை என் புள்ளைக்கு, அப்பன் செஞ்ச வினை புள்ளைக்கு, புள்ள செஞ்சது அவன் புள்ளைக்கு அப்படின்னு இல்ல. அவரவர்கள் என்ன செய்றாங்களோ, அந்தந்த வினைய அவரவர்களுக்கே கொண்டு செலுத்துறது. அதுதான் காத்தல். இல்லையா? அப்ப இந்த வினையெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, யான், எனது என்ற உணர்வோடு செய்யக்கூடிய அத்தன செயல்களும் வினைதான். நான் செய்றேன், எனது அப்படின்னு. இல்லையா? ஆமா. தானே அறியும் அறிவு இந்த உயிருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இல்ல. அவன் காட்ட தான் இவன் கண்டு அனுபவித்து, அத செய்து, அப்புறம் என்ன சொல்லிடுறான் கடைசியில? தானே செயல் செய்தன்னு என்ன பண்ணிடுறான்? சொல்லிடுறான். அதனால வருவது தான் வினை. எந்த ஒண்ணையும் நம்மளால செய்யவே முடியாது. ஏன்னா, இந்த உயிரோடைய லட்சணத்த சொல்லும்போதே, காட்ட காண்பவன், அறிவிக்க அறிபவன்,
இல்லையா? அதனால ஆ இவன் இவன் அனுபவிச்சதெல்லாம் தானே செய்ததாகவும், தானே அனுபவிப்பதாக நினைக்கிறான்ல, அந்த வினையினால வந்தது தான் இந்த உடம்பு. தான் அந்த வினைய நாமளே அனுபவிக்குமாறு அது பெருமான் செய்றாங்கிறத மறந்து, அறிவு விளங்காத கிடக்கிற நிலை. இல்லையா? அந்த நிலையில அத அகப்பற்றுடன் என்ன பண்றது? செய்யறது. இல்லையா? ஆமா. நமக்கு உரிமை இல்லாத பொருளை எல்லாம் நமது என்று நினைப்பது. அதான் வினை. நமக்கு எந்த பொருள் உரிமையுடையது? அவன் மட்டும் தான் நமக்கு உரிமையுடையவன். வேற எந்த பொருளும் நமக்கு உரிமை இல்ல. அவன அனுபவிக்கிறதுக்கு மட்டும் தான் அந்த உயிருக்கு உரிமை இருக்கு. ஆனா, இந்த உலகத்துல இருக்க அத்தன பொருள்களையும் நமக்கு உரிமையானது. இந்த உலகத்துல இருக்க மக்கள்லாம் சில பேத்த ஒரு நமக்கானவங்கன்னு சில பேத்த நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு, இவங்க நமக்கானவங்க அப்டின்லாம் நெனைக்கிறோம். இல்லையா? அதனால நமக்கு உரிமை இல்லாத பொருள் எல்லாருமே பெருமானுடைய உடைமைகள் தான். இந்த உலகமெல்லாம் பெருமானுடைய உடைமை. இந்த உயிர்கள் எல்லாம் பெருமானுடைய அடிமைகள். அத மறந்து, நமக்கு உரிமை இல்லாத பொருளை நமது என்று நினைப்பது தான் வினை. அதுதான் குற்றம். இல்லையா? அதத்தான் நம்ம அழுக்குன்னு சொல்றோம். அததான் நம்ம நோய்ன்னு சொல்றோம். இப்படி நெனைக்கிறதுக்கு காரணம் இந்த நோய் தான். அப்ப அதற்கு மருந்து இந்த வினை பயன்கள அனுபவிப்பது தான். இல்லையா? அந்த வினைய போக்கிக்கிறதுக்கு மருந்தா பெருமான் நமக்கு குடுக்கிறதே எதனால தான்? வினை பயன தான் பெருமான் என்ன பண்றான் நமக்கு? கொடுக்கிறான். அதற்கு மருந்து வினை பயனை அனுபவிப்பது தான். அப்ப இந்த வினைகளை நம்ம ஈட்டி அனுபவிப்பதற்கும், புதிய வினையை செய்வதற்கும், இல்லையா? அந்த உடல் நமக்கு வேணும். இல்லையா? அப்ப அந்த புதிய வினை செய்யறதுக்கும், பழைய வினைய அனுபவிக்கிறதுக்கும் உடல் தேவை இல்லையா? அந்த காலம் வரைக்கும் இந்த உடலை காத்து நிற்கணும். அததான் அந்த திருமால் செய்றாரு. இல்லையா? அதுவும் அவர் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. எல்லாமே பெருமான் சார்ட் போட்டு என்ன பண்ணிருவாரு கையில குடுத்துருவாரு. "இத இதன்படி நீ செய்" அப்படின்னு குடுத்துருவாரு. அதன்படி செய்து கொண்டிருப்பார் திருமால். அதனால இந்த காத்தல் தொழிலை செய்பவர் அந்த திருமால்ன்னு சொல்றோம். அப்புறம் ஒடுக்குதல் பார்த்தா, இனி இந்த உடம்பு முதலியவற்றை இந்த உயிரிடமிருந்து பிரிக்கிறது தான் ஒடுக்குதல். இல்லையா? உடம்ப பிரிச்சு எங்கேருந்து எடுத்தான்? அந்த மாயையிலிருந்து தான் அந்த உடம்ப குடுத்தான். அந்த மாயையிலேயே கொண்டு போய் என்ன பண்றது இந்த உடம்ப? சேர்ப்பது. இல்லையா? அப்ப எங்கேருந்து எடுத்தானோ, அங்கேயே கொண்டு போய் காரண நிலையிலிருந்து காரிய நிலைக்கு வந்தா படைத்தல். திரும்ப காரிய நிலையில இருக்க கொண்டு போய் காரண நிலையில வைத்தா, அதான் ஒடுக்குதல். நம்ம அழித்தல்ன்னு சொல்றோம். இல்லையா? அப்ப அந்த உடம்பு முதலியவற்றை இந்த உயிரிடமிருந்து பிரித்து, அது எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ, அந்த காரணத்திலேயே கொண்டு போய் இந்த எல்லாத்தையும் சேர்க்கிறது. இவனுக்கான உலகம், இவனுக்கான உடல், கருவிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் ஒடுக்குதல், அழித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லையா? எந்த உயிரும் தனக்கு கொடுக்கப்பட்ட உடம்பையும், இந்த உலகையும் விட்டு பிரிவதை விரும்புவதே இல்லை. யாருக்கு சாகணும்னு ஆசை இருக்குன்னா, யார் சாவா? எந்த உயிருக்கும் இந்த உடம்பு மேல அதான் பற்று. இந்த உடல் மேல இருக்கக்கூடிய பற்று. இல்லையா? அது எந்த உயிருக்கும் சாகர நிலையில கூட அந்த உயிரு போயிட போ அந்த உடம்பு மேல இருக்க அந்த விருப்ப விடுறதே இல்ல. அதனால அந்த உடம்பை விட்டு பிரிவதை விரும்புவதில்லை. இல்லையா? ஆமா. சாவு அப்படிங்கிறது அந்த உயிருக்கு சொல்ல முடியாத துன்பமாகுது. இல்லையா? அதனால ஆமா. ஏதோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கூட, இவனும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு, சிரிச்சுட்டு இருந்தாரு. அ திடீர்னு அவரு போற போற வழியிலேயே அப்படியே நெஞ்ச பிடிச்சுட்டு விழுந்துட்டாரும்போம். இல்லையா? அப்படி அத கேள்விப்படும்போதே நம்மளுடைய மனசு எவ்வளோ பாடுபடுது. இல்லையா? ஆமா. உடனே நம்ம என்ன சொல்றோம்? கடவுளுக்கு கண்ணு இல்ல. இறைவனுக்கு இது என்ன அநியாயம் பண்றாரு? உனக்கு கண்ணு இல்லையா? காது இல்லையா? மூக்கு இல்லையான்னு உடனே நம்ம கேள்வி கேட்கப்பட ஆரம்பிச்சுர்றோம். இல்லையா? இப்படிப்பட்ட அழித்தலை இறைவன் செய்தல் நல்லதா? அப்படின்னு நமக்கு என்னது? நமக்கு ஒரு கோவம் வருது. இல்லையா? அப்ப அ இறைவன் காரணம் இல்லாம எதையுமே என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். எல்லாமே ப்ரீ பிளான்ட் தான். ஒரு மகன் நோய்வாய்ப்பட்டு இளைத்திருக்கிறான். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இல்லையா? ஆமா. அப்ப அந்த பையனுக்கு முழு ஓய்வு தேவை. படிப்பது கூட அவனது நிலையை பாதிக்கலாம். அப்படின்னு அவர் அறிவுரை சொல்லி அந்த பையன ஆ அந்த சொல்றாங்க. அந்த அறிவுரைய அந்த பையன் ஒரு பெருசா என்ன பண்ணல, எடுத்துக்கல. அவன் வெளியே சென்று விளையாட விரும்பினான். ஆனா, அந்த தந்தையார் என்ன பண்றாரு, அதுக்கு அனுமதிக்கல. இரவு நேரத்துல கண் விழித்து படிக்க விரும்பினான். அதற்கும் தந்தையார் விடல. புத்தகத்த எல்லாம் எடுத்து பூட்டி வச்சுர்றாரு. விளக்க அணைத்து விட்டார். இதெல்லாம் பையனுக்கு ஆத்திரமாக வந்தது. ஆனாலும் என்ன செய்ய முடியும்? அப்பான்னு அவன் கம்முனு இருக்கான். அந்த மகனுடைய பார்வையில தந்தையினுடைய செயலெல்லாம் ரொம்ப கொடுமையா தெரியுது. ஆனால் மகன் மீது கொண்ட அன்பினால் அல்லவா தந்தை இப்படியெல்லாம் செய்கிறார்.
அந்த விளையாட்டு பொருளை அவனிடமிருந்து விலக்கி வைக்கிறார். விலக்கி அணைத்து வைக்கிறார். புத்தகத்தை அவன்ட்டருந்து புடுங்கி வைக்கிறாரு. இந்த தந்தை செயல் போன்றது தான் இறைவனுடைய செயலும். வினை பயன்களாகி இந்த இன்பத் துன்பங்களை மாறி, மாறி நுகர்ந்த இந்த உயிரும் கொஞ்சம் இளைப்பாறணும். இல்லையா? அதனால இளைப்பு எய்தி நிற்கும். அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. ஏன்னா, துன்பத்தையும், இன்பத்தையும் மாறி, மாறி இல்லையா? அந்த இளைப்பை நீக்க கருதுகிறான் இறைவன். அதன் பொருட்டே இந்த உடம்பு முதலியவற்றை இந்த உயிர்களிடமிருந்து என்ன பண்றான்? பிரித்து வைக்கிறான். இல்லையா? இந்த உயிர்களுடைய பார்வையில இச்செயல் கொடுமையாகத்தான் இருக்குது. ஆனால், இந்த சைவ சித்தாந்திகள், ஏன் பெருமான் இத செய்றான்? அப்படின்னு இத உணர்ந்தா, பெருமானுடைய கருணை தான் அதுல தெரியும். பெருமானை குறை சொல்ல தெரியாது. பொதுமக்கள் மாரி, அவனுக்கு கண்ணு இருக்கா? காது இருக்கா? மூக்கு இருக்கா? வாய் இருக்கா? அப்படின்லாம் பேசாது. ஏன்னா, பெருமான் அந்த உயிருக்கு இளைப்பாறுதல குடுத்துருக்கான். ஏன்னா, அ அந்த ஆழ்ந்து நோக்கணும். அந்த உயிரின் மீது கொண்ட கருணையினால் தானே பெருமான் இப்படி செய்றான். அப்பா எப்படி அவன் மேல கொண்ட கருணையினால், "நீ விளையாடாத, நீ படிக்காத, நீ இது பண்ணக்கூடாது" அப்படின்னு அவன கட்டுப்படுத்தி வைக்கிறாரோ, அந்த மாரி இறைவனும் அவனுடைய கருணையினால இந்த உயிர்கள் இருக்கக்கூடிய இந்த உடல், கருவிகளை எல்லாம் வாங்கி வைக்கிறான். கொண்டு போய் அந்த மாயையிலே ஒடுக்குறான். அப்ப இறைவன் அந்த அழித்தலை செய்வது கூட இந்த உயிர்களின் அந்த ஒடுக்குதலை செய்வதை கூட இந்த உயிரின் நன்மைக்காகவே அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். இல்லையா? அப்படி இந்த பெருமான் நமக்கு இந்த ஒடுக்குதல் அப்படிங்கிறத செய்றான். இல்லையா? அப்ப இந்த ஒடுக்குதல் அப்படிங்கிறது அந்த காரண நிலை காரிய நிலையில இருக்க பொருள கொண்டு போய் எங்க இருந்து எடுத்தானோ, அதே காரண நிலையில வைத்துட்டு இந்த உயிருக்கான ஓய்வை கொடுக்கிற காலம். அதுதான் ஒடுக்குதல். அது இளைப்பு நீக்குதல். இல்லையா? அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம 3 தொழில பார்த்திருக்கோம். இந்த 3 தொழில்களும் எங்க நடக்கும் அப்படின்னா, மாயா காரியமாகிய சடப்பொருள்களிடத்துல தான் இதெல்லாம் நடக்குது. இல்லையா? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் சடப்பொருள்களிடத்தே அ இறைவன் அந்த அதிதெய்வங்களை கொண்டு செய்கின்ற தொழில்கள். இல்லையா? அந்த படைத்தல பிரம்மா வச்சு செய்றாரு. காத்தல திருமால வச்சு செய்றாரு. ஒடுக்குதல ருத்ரன வச்சு செய்றாரு. இப்படி இதெல்லாம் இறைவனுடைய ஆணைப்படி இந்த 3 தொழில்களும் எங்க நடக்குதுன்னா, மாயா காரியமாகிய சடப்பொருள்கள்ட்ட, உயிர்கிட்ட கிடையாது. இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் சடப்பொருள்கள்ட்ட தான். அப்ப அந்த சடமாகிய உடம்பு முதலியவற்றை தோற்றுவித்தல். சடமாகிய இந்த உடம்பு, உலகம், அ உடம்புல இருக்க கருவிகளை நிலைநிறுத்துதல். பின்னாடி இந்த சடமாகிய உடம்பு தனு, கரண, புவன போகங்களை ஒடுக்குதல். அப்படின்னு இந்த மாயா காரியங்கள பத்தி தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காரு. இன்னும் உயிர்ட்ட நடக்கிற தொழில பத்தி நம்ம பார்க்கல. அப்ப இந்த உயிர்கிட்ட என்ன தொழில் நடக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த தொழிலாக சொல்லப்படக்கூடிய அந்த மறைத்தல்ங்கிற தொழில். அப்ப இந்த மறைத்தல் தான் ரொம்ப மிக முக்கியம். ஏன்னா, இந்த மறைத்தல்னால தான் இந்த உயிருக்கு பெருமான் பக்குவத்தையே கொண்டு வரான். அனுபவங்கள் எல்லாம் அந்த உயிருக்கு வருது அப்படின்னா, முக்கிய காரணம் என்னன்னா, இந்த மறைத்தல் தொழிலால மட்டும் தான். இல்லையா? அப்ப இந்த துரோதான சக்தி உயிர்களுக்கு குற்றம் உள்ள போதும். இல்லையா? அப்ப இருந்து அந்த குற்றத்தை படிப்படியாக நீக்குவார். இல்லையா? அப்ப மறைத்தலாவது என்ன அப்படின்னா, இந்த மாயை கன்மங்களை செயற்படுத்துதல் தான் மறைத்தல். ஏன்னா, இந்த மறைத்தலாவது மாயை கன்மங்களை செயற்படுத்தி, இந்த உயிர்கள பிறப்பு, இறப்பு பட்டு உழலச் செய்தல். பிறப்புக்கும், இறப்புக்கும் கொண்டுட்டு, கொண்டுட்டு, கொண்டுட்டு வந்துட்டு போறது. இதுக்கு மறைத்தல் என்று ஏன் பெயர் அப்படின்னா, மாயை கன்மங்கள் செயற்படும்போது இந்த உயிர்களுக்கு மெய்யுணர்வாகிய பேரறிவு தோன்றாது. மாயை கன்மங்கள் இருக்கும்போது மெய்யுணர்வே என்ன பண்ணாது? தோன்றாது. அப்புறம் பேரறிவு எங்க இருந்து வரும்? அப்ப எப்படி இருப்பான் அப்படின்னா, இவன் மயக்க உணர்வுல தான் இருப்பான். அவனுக்கு கயிறெல்லாம் பாம்பா தெரியுது. மேடெல்லாம் பள்ளமா தெரியுது. நன்மையெல்லாம் தீமையா தெரியும். தீமையெல்லாம் நன்மையா தெரியும். இல்லையா? அப்ப அந்த மயக்க உணர்வு இருக்கும்போது அந்த உயிருக்கு சிற்றறிவு தான் இருக்கும். இல்லையா? அந்த சிற்றறிவு தான் இந்த உயிர்களை உலகப் பொருள்களோடு பிணித்து ஏன்னா அறிவு உல அறிவு இருக்கவன் அறிவுடைய பொருள்களோட தான் சேருவான். அறிவில்லாதவன் அறிவற்ற பொருள்கள் கூட தான் தொடர்பு வச்சுக்குவான். அதனால இப்ப எல்லாருமே அந்த அறிவில்லாத அந்த செல்ல வச்சுட்டு என்ன பண்றோம்? நம்ம காலத்தையே போக்குறோம். இல்லையா? அதான் சொல்றார். அந்த அப்ப இறைவனோட அந்த சிற்றறிவு உயிர்களை என்ன பண்ணும்? இந்த உலகப் பொருள்களோடு பிணித்து வைக்கும். அப்பொருள்களையே மேலும் மேலும் பெற்று துய்க்கும்படியான நாட்டத்தையும் உண்டாக்கும். அதனால தான் இந்த உயிர் கீழ் நோக்கி போறது. ஏன்னா இந்த மறைத்தல்னால தான்
இந்த தொழில் மறைத்தல் தொழில் செய்யறதுனால தான் இந்த உயிர் கீழ் நோக்கி போகுது. சிற்றின்ப வேட்கையில அந்த உயிர்களுக்கு உண்டாகுது. அதனால இவன் என்ன பண்றான்? இறைவனை நோக்க விடாது. இல்லையா? சிற்றின்ப பொருள்களை பார்த்து கொண்டிருக்கவனுக்கு பேரின்ப பொருளான அந்த இறைவனை இந்த மறைத்தல் தொழில் நோக்க விடாது. இந்த உலகத்தையே நோக்கி நிற்கச் செய்யும். இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்க செய்யும். அதன் காரணமாக அந்த உயிர்கள் என்ன பண்ணும்? பல அல்லல்களை அடையும். ரொம்ப தொல்லைகள என்ன பண்ணும்? அடையும். அப்ப இறைவனை நோக்க விடாது இந்த உலகையே நோக்கி நிற்கச் செய்யக்கூடிய இந்த மறைத்தல் தொழில்ல, இந்த உயிர்கள் பல அல்லல்களை அடையும். இப்படி இந்த உயிர்கள் தம்மையும் தெரியாது. நாம யாருன்னும் நமக்கு தெரியாது. நம்மளுடைய தலைவனையும் தெரியாது. அப்படி தெரிஞ்சுக்காம, நம்மள ஆட்டி வைக்கிற ஆணவத்தையும் தெரிஞ்சுக்காது. அதனால மயங்கி நிற்கச் செய்தலின் இந்த வகையில் இறைவனுடைய செயல மறைத்தல்ன்னு இதனால சொல்றோம். எல்லாம் இறைவன் தன்னை மறைத்துக் கொண்டு இந்த உலகத்தை காட்டுகிறான். இல்லையா? அப்ப இந்த உயிர்களுக்கு தன்னையும் தெரிய மாட்டேங்குது, இறைவனையும் தெரிய மாட்டேங்குது. இந்த உலகப் பொருள்களத்தான் நம்பியிருக்கு. உலகப் பொருள்கள மட்டும் பாக்குது. அப்படி மயங்கி நிற்கக்கூடிய இந்த செயலை அவ்வகையில் இறைவனது செய்யக்கூடிய இந்த இறைவனுடைய செயல தான் மறைத்தல்ன்னு சொல்றோம். அப்ப இந்த மறைத்தல் தொழில் எங்க நடக்குதுன்னா, இந்த உயிர்கள்ட்ட நடக்குது. ஏன் இந்த மறைத்தல் தொழிலை இறைவன் செய்ய வேண்டும்? ஏன் இந்த இறைவன் அ தன்னை மறைத்துக் கொண்டு இந்த உலகத்த காட்டணும் அப்டின்னா, மறைத்தலை இறைவன் ஏன் அந்த செய்யணும் அப்டின்னா, அந்த ஆணவமாகிய நோய்க்கு மருந்தாகவே உயிர்களுக்கு மாயை கன்மங்கள சேர்க்கிறான். இந்த ஆணவத்த நீக்கிறதுக்காக தான் பெருமாள் என்ன பண்றான்? இந்த மாயை, கன்மம் அப்படிங்கிற அந்த 2 அ பொ பாச பொருள்கள இந்த உயிர்களோட சேர்க்கிறான். இல்லையா? அந்த மாயை கன்மங்களோட வசப்பட்ட இந்த உயிர், இந்த உலக வாழ்வுல பல அல்லல்கள அடையுது. ஏன்னா, அந்த உடல்னு ஒண்ணு எடுத்துட்டாவே, அது அல்லல் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் நிம்மதியா இருக்கேன்னு இந்த உலகத்துல யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா, உடம்போட இருந்தா கண்டிப்பா துன்பம் தான். அதனால இங்க சொல்றாரு. அந்த இந்த மாயை கன்மங்களுடைய வயப்பட்ட அந்த உயிர்கள் உலக வாழ்வுல 1, 2 இல்ல. வாழ்வே அல்லலா தான் இருக்கும். அதனால பல அல்லல்களை அடையுது. அவ்வாறு இந்த உயிர்களை பெருமான் தான் அந்த உழலச் செய்றான். ஏன்னா, அந்த உழலச் செய்தலின் பயன் என்ன அப்டின்னா, இந்த அந்த ஆணவத்தை அது எந்த பொருளுமே பயன்படுத்த தேயும். அந்த மாரி இந்த ஆணவத்தினுடைய சக்திய அந்த ஆணவம் செயல்பட ஆணவத்தினுடைய அந்த சக்தி மெலிந்து கொண்டே வரும். இல்லையா? அதுக்காக தான் பெருமான் இந்த உலகத்துல நம்மள போடுறது எதுக்குன்னா, இந்த உலக பொருள்கட்டயும் நம்ம உறவாடி, அந்த அல்லலை பெற்று, அதன் மூலியமா நம்ம அறிவ பெறணும். ஏன்னா துன்பம் தான். பெருமான் நமக்கு இந்த உலகத்துல துன்பத்த தான் குடுப்பான். ஏன்னா, அந்த துன்பம் தான் நமக்கு நல்ல பாடங்களை எல்லாம் கற்றுத்தரும். நல்ல அனுபவங்களை எல்லாம் சொல்லித் தரும். எது நிலையானது, எது நிலையில்லாதது. எவன் கூட சேரணும், எவன் கூட சேரக்கூடாது. எது நல்லது, எது தீயது. எத பேசணும், எத பேசக்கூடாது. எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கூடாது. எல்லாத்தையும் நமக்கு சொல்லி தர்றது எதுன்னா, இந்த துன்பம் தான். அதுதான் நமக்கு பெரிய அனுபவமாக அமைவது. அதனால தான் பெருமான் இந்த உலகத்துல, இந்த துன்பமான இந்த உலகத்துல, இந்த உயிர்களை உழலச் செய்து, அந்த அப்படி துன்பத்த அனுபவிக்க இவனுக்கு அறிவு வரும். இல்லையா? அப்ப பொருள ஆணவத்த பயன்படுத்த ஆணவத்தினுடைய சக்தி மெலிந்து ஒழியும். அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்றார். அதுக்காக தான் பெருமான் என்ன பண்றான்? இந்த அ அனுபவத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கிறான். அதனால அந்த இவ்வாறு அந்த உயிர்கள் செயற்பட, அதை பற்றியுள்ள ஆணவமும் செயற்பட்டு, அதனுடைய சக்தி மெல்ல மெல்ல தேய்ந்து மெலிகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இல்லையா? அதற்காக தான் இறைவன் இந்த உயிருக்கு உயிராய் மறைந்து நின்று இந்த மறைத்தல் தொழிலை செய்கிறான். அவன் மறைந்திருந்து செய்வதனால இந்த தொழிலுக்கு மறைத்தல் தொழில்னு ஒரு பேரு. அதனால சொல்றார். அப்ப அப்படி எதுக்கு செய்றான் அப்படின்னா, இந்த ஆணவத்தினுடைய சக்தி மெலிவடைய தான். அப்படி இந்த ஆணவத்தினுடைய சக்தி மெலிவடைகிறது என்றால், அதன் மறைப்பு நீங்கி உயிரின் அறிவு என்ன ஆயிட்டே இருக்குன்னா, வளர்ந்துகிட்டே வருது. ஆணவம் தேய தேய அறிவு வளருது. அப்ப அ 2ம் ஒரே ப்ராசஸ்ல மறைத்தல்ல 2ம் நடக்குது. ஒண்ணு ஆணவம் தேயுது. இன்னொன்னு அறிவு வளருது. இல்லையா? அப்ப அதனால தான் பெருமான் அந்த அழித்தலை செய்வது இந்த உயிர்களின் நன்மைக்காகவே அப்படின்னு முன்னயே நம்ம சொன்னோம். இல்லையா? அதனால மறைத்தலை செய்வதும்,
இந்த உயிர்களுடைய அறிவை வளர்த்து வைக்கிற பொருட்டே தான். இங்க பெருமான் அந்த அந்த இளைப்பு கொடுக்கறதுக்காக அங்க அழித்தலை செய்தான். அதுபோல இங்க மறைத்தலும் பெருமான் ஏன் செய்றான் அப்டின்னா, இந்த உயிர்களின் அறிவை வளர்த்து உய்விப்பதற்கு தான் பெருமான் இந்த மறைத்தலை என்ன பண்றான்? செய்றான். அந்த உலகத்தோடயே நம்மள போடுறான். அதனால தான் முதல்ல நமக்கு குடுக்கக்கூடிய மந்திரமே நமச்சிவாயங்கிற மந்திரத்த குடுப்பாங்க. ஏன்னா, நமச்சிவாயங்கிற மந்திரத்த சொல்ல சொல்ல, யாரெல்லாம் அந்த மந்திரத்த சொல்றாங்களோ, அவர்களுக்கு உலக அனுபவங்கள் அதிகமா ஏற்படும். உலகத்துல தான் இருப்பாங்க. இந்த உலகத்துல ஒவ்வொன்னையும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? உலகத்தை நோக்கி செலுத்துவது தான் இந்த அ நமச்சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம். நான் முதலாக சொல்லக்கூடிய அந்த மந்திரம். அதனால பெருமான் இப்படி அந்த மறைத்தல தன்னுடைய துரோதான சக்தியை கொண்டு துரோதானம்னா மறைத்தல். தன்னுடைய துரோதான சக்தியை கொண்டு பெருமான் இந்த மாரி என்ன பண்றான்? மறைக்கிறான். இல்லையா? அததான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப பெருமான் இந்த மறைத்தல் தொழில யார வச்சு செய்றான் அப்படின்னா, அந்த மகேசன் தான் இந்த மறைத்தல் தொழில செய்றாரு. மகேஸ்வரனை கொண்டு இந்த மறைத்தல் தொழில் செய்றான். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கிறது அருளல் தொழில். அந்த அருளல் அப்படின்றது என்னன்னா, உயிர்கள் இப்ப அந்த மறைத்தல் தொழில்ல இந்த உயிர்களுடைய ஆணவம் மெலிந்து, அந்த உயிர்களுடைய அறிவு வளருதுன்னு பார்த்தோம். இல்லையா? அப்படி அந்த உயிர்களுடைய அறிவு முதிர்ந்து, இல்லையா? அந்த வளர்ந்த அந்த அறிவு ஒரு காலத்துல என்ன பண்ணுது? முதிருது. அப்படி முதிர்ந்த அ பக்குவமுடைய, அந்த அறிவுடைய அந்த நிலையில, இந்த உயிர் என்ன பண்ணும்? தம்மை உணரும். அப்பதான் இது ஏன்னா அந்த ஒடுக்குதல்ல அந்த மறைத்தல்ல போட்டிருக்க வரைக்கும், தன்னையும் தெரியாது, தன்னுடைய தலைவனையும் தெரியாதுன்னு பார்த்தோம். இல்லையா? அதனால தான் எல்லா இடத்துலயும் நாம முன்னிறுத்துறோம். நம்மள முன்னிறுத்துறோம். நான்னு. அவன் செய்யற செயலுக்கெல்லாம் நம்மளுடைய பேர போட்டுக்கிறோம். ஏன்னா, இவனால எதையும் செய்ய முடியாதுங்கிற உணர்வு வர்றதுக்கு தான் அந்த மறைத்தல் தொழிலே. உன்னால எதுவுமே முடியாதுன்னு பெருமான் நமக்கு காட்டுறதுக்கு தான், அந்த யான்ங்கிற அகப்பற்றும், எனதுங்கிற புறப்பற்றும் போகணும். இல்லையா? நமக்கு உரிமை இல்லாத பொருள்கள நமது என்று நினைப்பது தான் தப்பு. இல்லையா? நாம செய்யாத ஒரு செயல போய் நான் தான் செஞ்சேன்னு சொல்றதே தப்பு. அந்த விபரீத உணர்வு, அந்த உணர்வினால வருவது தான் வினை. அந்த வினைய போக்குவதற்காக தான் பெருமான் இந்த மறைத்தல் தொழில நமக்கு செய்றான். இல்லையா? அப்ப அந்த மறைத்தல் தொழில எதுக்கு செய்றான்னா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய தலைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மறைத்தல் தொழில அந்த இடத்துல செய்து கொண்டே இருக்கிறான். அப்படி பெருமான் செய்ய செய்ய இந்த ஆணவம், இந்த உயிர்கள் இந்த உலகத்தோட உழல இந்த உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு, பற்று எல்லாம் படிப்படியாக நீங்கி, இவனுக்கு அறிவு வளர ஆரம்பிச்சு, அறிவுடைய பொருளோட சேருவான். அப்ப அறிவுடைய பொருள் யாரு? அது பெருமான் மட்டும் தான். பேரறிவுடையவன் அவன்தான். அப்ப இனத்தோட சேரணும். அறிவு பொருளோட சேரணும். அறிவுடைய அப்ப அறிவில்லாத பொருள் கூட சேர்ந்தா, நாமளும் அறிவில்லாதவங்களா ஆயிர்றோம். அப்ப அறிவுடைய பெருமான் கூட சேர்ந்தா, நாமளும் அறிவுடைய பொருளாயிர்றோம். அப்ப அந்த நிலைய கொண்டு வரதுக்காக தான் பெருமான் இந்த மறைத்தலை செய்து, இந்த உயிர்களுடைய அந்த அறிவு முதிர்ந்து, அந்த பக்குவம் நிலையில் அது என்ன பண்ணுது? தன்னை உணருது. இல்லையா? அப்ப அதனாலே தலைவனையும் உணர்ந்து, இல்லையா? அப்ப தன்னையும் உணர்றான், தன்னுடைய தலைவனையும் உணர்றான். எந்த நிலையிலன்னா, பெருமான் அருள் செய்யக்கூடிய அந்த நிலையில. அந்த அறிவு வளர்ந்த நிலையில, அந்த பக்குவம் முதிர்ந்த நிலையில தான் தன்னை நாம அடிமை, நம்மளால எதையும் செய்ய முடியாது. நம்மளுதுன்னு இந்த உலகத்துல எந்த பொருளும் இல்ல. அப்ப இதெல்லாம் யாருது? நம்முடைய தலைவன்து. இந்த உலகம் முழுக்க பெருமானுடைய உடைமை. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தன உயிர்களும் பெருமானுடைய அடிமை அப்படிங்கிற தன்மையை உணர்ந்து, இது அந்த பிறப்பு, இறப்பு அந்த அதுகள்லாம் இருந்து நீங்கி, ஏன்னா அந்த முன்னாடி நடந்த அந்த முத்தொழில்களும் நீங்கி, என்ன படைத்தல், காத்தல், அழித்தல்ன்னு சொல்லக்கூடிய, ஒடுக்குதல்ன்னு சொல்லக்கூடிய அந்த இல்லைனாவே இவனுக்கு பிறப்பு, இறப்பு. ஏன்னா அத குடுக்கறது தான் அந்த 3 நிலையும். குடுக்கறது, எடுக்கிறது, நிலைநிறுத்துறது. அது 3ம். அப்ப அந்த பிறப்பு, இறப்புகளிலிருந்து இந்த உயிர் நீங்கி, தன்னுடைய வீடை அடையும். அதான் அதை விட்டு பெருமானை அடையும். விடுதலும், பெறுதலும். இல்லையா? அந்த உலகத்தை விட்டு ஏன்னா அந்த உடம்பு குடுத்துருக்கான்னா, எதுக்கு படைத்தல் செய்றான் அப்டின்னாவே, இந்த உடம்பிலிருந்து நம்ம நீங்கறதுக்கு தான் அந்த உடம்ப குடுக்குறான்னு முதல்லயே நம்ம பார்த்தோம். இல்லையா? அப்ப அந்த உடம்பை பெருமான் நமக்கு குடுக்கறதே எதுக்குன்னா, அது தற்காலிகம்னு சொன்னோம். இந்த உடம்புங்கிறது நமக்கு தற்காலிகம்.
அந்த தற்காலிகமான உடம்ப எதுக்கு குடுக்குறான்னாலும், இந்த தற்காலிகமாக இந்த உலகத்திலிருந்து நம்ம மீள்வதற்காக கொடுக்கப்பட்ட விலக்கணும். அதைக் கொண்டு இவன் பிறப்பு இறப்புகளிலிருந்து நீங்கி, இவன் என்ன பண்ணும்? வீட்டை அடையணும். விட்டு இந்த உலகத்தை விட்டு பெருமானை பெறணும். அவனுடைய திருவடியை பெறணும். இல்லையா? அப்படிங்கிறது தான் நம்ம இந்த அருளல் தொழில்ல நம்ம பார்க்கிறோம். அருளல் அப்படிங்கிறது பெருமான் அழுக்கு நீங்கினால் தருகின்ற சிவபோதம். அததான் அருளல்ன்னு சொல்றோம். பெருமான் நமக்கு அருள் செய்றான் அப்படின்னா, நம்மளுடைய அழுக்கை நீங்கினால் பெருமான் நமக்கு தருகின்ற சிவபோதம் தான் அந்த அருளல். இல்லையா? இப்ப நம்ம இருக்கிறது வினை போகம். இந்த வினை போகம் தான் நமக்கு மருந்து. இந்த மருந்த ஒழுங்கா சாப்பிட்டுட்டு, அவங்களையும் இவங்களையும் காரணம் காட்டாம நமக்கு வர துன்பத்துக்கு இவன் தான் காரணம், அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லாம, நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கு நாம தான் காரணம். யாரும் காரணம் இல்ல. இது பெருமானால கொடுக்கப்பட்ட வினை அப்படின்னு இந்த உயிர்கள் அ உணரணும். அதனால அழுக்கு நீங்கும். அப்படி உணர்ந்தா அழுக்கு நீங்கும். அப்படி அழுக்கு நீங்கினா, பெருமான் தருகின்ற சிவபோதம், அதுதான் நமக்கு அருளல். அப்ப நமக்கு அந்த மறைத்தல்ல இருக்கும்போது வினை போகம். அது மருந்து. வினை பெருமான் நமக்கு ஊற்றானவே அது நமக்கு மருந்து. இந்த சிவபோகம், அப்ப அந்த நோய் நீங்கின அந்த உயிருக்கு பெருமான் கொடுக்கின்ற அந்த உணவு சிவபோகம். அதுதான் வீடு பேறு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இல்லையா? அப்ப அ இதையெல்லாம் செய்பவன் தான் பதி. அதனால தான் அவன் பதிந்து இருப்பதனால அவன என்னன்னு சொல்றோம்? பதின்னு சொல்றோம். இதையெல்லாம் யார் செய்றா அப்படின்னா, பெருமான் தான் செய்றான். இந்த 5 பேரைக் கொண்டு இந்த செயல செய்றான். அப்படி இவ்வாறு ஆ சொன்னா கூட, உண்மையில் இவங்க செய்றாங்க இந்த தொழில. பிர அ பிரம்மா செய்றாரு, திருமால் செய்றாரு, ருத்ரன் செய்றாரு, மகேசன் செய்றாரு, சதாசிவன் செய்றாரு அப்படின்னு இந்த 5 தொழில்களையும் நாம இவங்கலாம் செய்றாங்கன்னு பார்த்தாலும், அப்படி உண்மையிலே எல்லாவற்றையும் செய்பவன் யார் அப்படின்னா, சிவபெருமான் ஒருவனே அப்படின்னு தான் நம்ம உணர்ந்து கொள்ளணும். இவங்களெல்லாம் கும்பிடலாமான்ருக்கு, இவங்க தான் இத செய்வாங்களாட்ருக்கு, அவங்க செய்வாங்களாட்ருக்குன்னு இல்ல. இவர்கள் எல்லாம் பெருமானுடைய ஏவல் வழி நின்று செய்யக்கூடியவர்கள். அதனால சிவபெருமான் ஒருவனே இதை எல்லாத்தையும் ஆ செய்வதற்கு உரியவன். ஏன்னா அதிகார சக்தி அவன். இல்லையா? சிவபெருமானது ஒரு அதிகார சக்தியே இவர்கள்ட்ட இருந்து அச்செயலை ஆற்றுகிறது. அதனால அ ஒரு மாநிலத்த ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முதல்வருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அவருக்கு கீழ பல அமைச்சர்கள் இருப்பினும், அவர்களுக்குன்னு ஒரு சுதந்திரமா எதையும் அதிகாரத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது? செயல்படுத்த முடியாது. முதல்வர் கருத்திற்கு மாறாக ஒரு அந்த ஆள் சொல்லிட்டானாலும் அவனுடைய பதவிய புடுங்கிடுவாங்க. அதுபோல அ இங்க பெருமான் அ இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு தன்னுடைய திட்டத்தை அழகாக செயல்படுத்துகிறான். அததான் இந்த படைத்தல் முதலிய தொழில்களை செய்யும் இந்த அதிகாரிகளானோர், பிரம்மன் முதலியோர் அவர்களிடத்தில் நின்று அவர்களை வாயிலாக செய்விப்பது. எப்படி இப்ப நமக்குள்ள இருந்து பெருமான் எல்லாத்தையும் செய்றானோ, இப்ப அவர்கள் உள்ள இருந்து அத செய்வான். இந்த உயிர்கள்லாம் யாரு அப்படின்னா, இப்ப அது மிக புண்ணியம் செய்த உயிர்களுக்கு பெருமான் இந்த பதவிய குடுக்குறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சிவ தத்துவங்கள் பார்க்கும்போது, சுத்த வித்தையில இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம். சுத்த வித்தையில அந்த பிரம்மா, விஷ்ணு, திருமால் 3 பேரும் இருப்பாங்க. அதுக்கு மேல மகேஸ்வர தத்துவம். அந்த மகேஸ்வர தத்துவத்துல அந்த மகேஸ்வரன் இருப்பாருன்னு பார்த்தோம். இப்ப இவர்களுக்கெல்லாம் அதிகார மல வாசனை உடையவர்கள். பிறர் அதிகாரம் செய்யணுன்ற எண்ணம் உடையவர்கள் கிட்ட அடுத்தவர்கள அடக்கி ஆளணும்னு சிலருக்கு அந்த எண்ணம் இருக்கும். நம்ம சொல்ற மாரி எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையுடைய உயிர்களுக்கு அந்த மாரி அந்த அதிகாரத்தினால வரக்கூடிய மலம், அந்த மல வாசனையை போக்கிக் கொள்வதற்காக சுவாமி இந்த மாரி பதமுக்திகள்ன்னு சொல்லக்கூடிய இந்த பதவிகளை எல்லாம் கொடுத்து, இந்த அதிகாரத்த எல்லாம் இங்கேயும் என்ன நெனைப்பான்? இவன் செய்யறதாவே நெனைப்பான். அப்ப அவனுக்கும் அங்க இருந்து பெருமான் ஐந்தொழில் செய்து, அவனுக்கும் நீ செய்யல, உனக்குள்ள இருந்து நான் செய்கிறேன்ங்கிறத உணர்த்தி, படிப்படியா அவர்களை மேல் நோக்கி பெருமான் என்ன பண்ணுவான்? இந்த தத்துவங்களை கடக்குமாறு செய்வான். அதனால இந்த படைத்தல் முதலிய தொழில்களை செய்யும் அதிகாரிகளானோர் இந்த பிரம்மா முதலியோர் சொன்னாலும், அவர்களிடத்தில் நின்று அவர்கள் வாயிலாக கொண்டு செய்விப்பது சிவபெருமானே. அவன் தான் எல்லா செயல்களையும் அ சிவனுடைய செயல்களாகத்தான் இருக்கும். அதனால இந்த ஐந்தொழில் அப்படின்னு சொன்னாலும், இந்த ஐந்தொழிலையும் பெருமான் தான் செய்றான். இல்லையா? அப்ப இந்த 5 தொழில்களை 2 தொழிலாகவும் சொல்லுவாங்க. ஏன்னா,
இறைவன் உயிர்க்குயிராய் மறைந்து நின்று அந்த உயிர்களை பிறப்பிறப்படி மேல மேல செலுத்தி, இந்த உலக நுகர்ச்சிகள்ல அழுத்தி, அப்புறம் இளைப்பாற்றியும் வருவது. அதையெல்லாம் சேர்த்து மறைத்தல்லையும். இல்லையா? அப்புறம் இம்மறைத்தல் தொழில், படைத்தல் அந்த மறைத்தல்லயே அத்தனையும் இருக்கு. மறைத்தல் தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல் என்று 3 தொழில்களும் அடங்கும். இல்லையா? அத ஊன்றி நோக்குனா தான் நமக்கு தெரியும். அது எப்படி இந்த மாரி ஆகுது? எப்படி படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் மறைத்தலுக்குள்ள இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்பதான் நமக்கு புரியும். எ அ அப்புறம் எனவே இந்த ஐந்தொழிலும் மறைத்தல், அருளல் அப்படிங்கிற 2 தொழில்லயே முடிஞ்சிரும். இந்த மறைத்தல்லயே படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற அந்த 3 தொழில்களும். ஏன்னா இந்த பெருமான் இந்த உடம்ப கூட்டுறது தானே அந்த படைத்தல், காத்தல், அழித்தல்லாம். அதனால இதையெல்லாம் மறைத்தல்லே வைத்து பெருமான் இந்த மறைத்தல உழன்று துன்பம் நீங்கிய உயிர்களுக்கு, அறிவு வளர்ந்த உயிர்களுக்கு, அறிவு முதிர்ச்சி பெற்ற உயிர்களுக்கு, பக்குவம் பெற்ற உயிர்களுக்கு இந்த அருளல் அ அப்படிங்கிற தொழிலை செய்வான் அப்படின்னு அந்த தொழிலை 2ஆகவும் இல்லையா சொல்லுவாங்க. அப்ப மறைத்தல் பந்தம் என்றும், அருளல் வீடு என்றும். பந்தமும் வீடும் ஆகினார்க்கு அப்படின்னு சொல்றோம்னா, இல்லையா மணிவாசக பெருமான் சொல்றார் பொற்சின்னத்துல. அந்த மாரி அந்த பந்தம் அப்படிங்கிறது 4 தொழிலையும், வீடு அப்படிங்கிறது ஒரு தொழிலான அந்த அருளையும் குறித்து ஐந்தொழில் பெருமான் ஆற்றுகிறான்னு அங்க சொல்வாரு. இல்லையா? அப்ப அந்த ஐந்தொழிலும் 2ஆக சொல்லப்படுது. அப்புறம் 3ஆகவும் சொல்லப்படுது. பல சமயத்தவர்கள்லாம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னன்னா, 3 தொழில் தான் இருக்கும். படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற அந்த 3 தொழில தான் இருக்கும். இல்லையா? அதற்கேற்ப இந்த ஐந்தொழிலும் முத்தொழிலாக அடக்கிக் கூறலாம். அப்படி கூறும்போது, மறைத்தல், காத்தல் தொழிலில் அடங்கும். அ அ மறைத்தல்ங்கிறது காத்தல் தொழில்ல அடங்கும். அருளல், அழித்தல் தொழில்ல அடங்கும். அப்படின்னு இந்த தொழில்கள முத்தொழில்களாகவும் என்ன பண்றாரு? காட்டலாம். அதனால ஆ இந்த மறைத்தல் தொழில தான் நம்ம முக்கியமா விளங்கிக்கணும். ஏன்னா, காட்டுறதெல்லாம் பெருமான் தான். அது எந்த செயல நம்ம செய்யணுமோ, அந்த செயல மட்டும் நமக்கு அறிவுறுத்தி மற்றதையெல்லாம் மறைக்கிறவன் பெருமான் தான். எந்த போகத்த நம்ம அனுபவிக்கிறோமோ, அந்த போகத்த மட்டும் காட்டி மற்ற போகத்தை எல்லாம் மறைத்து வைக்கிறவன் பெருமான் தான். அதனால ஒவ்வொரு போகத்த அனுபவிக்கும்போதும், ஒவ்வொரு துன்பத்த அனுபவிக்கும்போதும், ஒவ்வொரு இன்பத்த அனுபவிக்கும்போதும், இது பெருமானுடைய பிரசாதம்னு நெனைக்கணும். இதைய பெருமான் தான் குடுக்குறான் அப்படின்னு நெனைக்கணும். இவங்களால வந்தது, அவங்களால துன்பம் வந்தது. அவங்க கம்முனு இருந்தா இப்படி நடந்திருக்கும். இவங்க கம்முனு இருந்தா இப்படி நடந்திருக்கும்லாம் இல்ல. எல்லாத்தையும் நடத்துறவன் பெருமான் தான். அந்த உறுதி நம்மகிட்ட இருக்கணும். அததான் இந்த தொழில்ல செய்றாரு. இல்லையா? பெருமான் இந்த ஐந்தொழில செய்யக்கூடிய அந்த நோக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். ஏன்னா, அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. இந்த ஐந்தொழிலை நம்ம உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது, சாதாரண விஷயம் இல்ல. அதனால தான் இத சொல்லம்போதே, அந்த மறைத்தல பத்தி நோக்கத்த இங்க சொல்லம்போதே, "திடம் பெறவே" அப்படின்னு சொல்றாரு. "திடம் பெறவே மறைத்தல்ன்னு" சொல்றாரு. இல்லையா? அப்ப எதுக்கு திடம் பெறணும் அப்படின்னா, உறுதி அடையும்படின்னு அர்த்தம். திடம் பெறவே அப்படின்னா, உறுதி அடைவதற்காக அந்த உயிர்கள் உறுதி அடையும்படி பெருமான் என்ன பண்ணிருக்கான், அந்த மறைத்தல் தொழிலை செய்கிறான் அப்படிங்கிறது தான் கருத்து. அப்ப அந்த உறுதி அடைதல்னா என்ன அப்படின்னா, இந்த ஆணவ மலத்தினுடைய தூண்டுதலால வரக்கூடிய இந்த உயிருக்கு வரக்கூடிய யான், 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 எனது, எனது, எனதுன்னு சொல்லக்கூடிய எந்த செயலுக்கும் தன்னை தலைவனாக கொண்டு செருக்குற்று தான் அந்த உயிர் நிக்கும். ஆணவ மலத்துல இருக்கக்கூடிய உயிரு எந்த செயல் நடந்தாலும், நன்மை நடந்தாலும், தீமை நடந்தா மத்தவன காட்டிடுவான். அதனால எந்த நன்மை நடந்தாலும், யான், யான், யான் அப்படிங்கிற அந்த செருக்கும், தன்னை தலைவனாக மதித்தல். தன்ன ஒரு பெரிய ஆளா நினைக்கிறது. உன் அறிவெல்லாம் உன்னுடைய அறிவா? உனக்குள்ள இருந்து பெருமான் செஞ்சுட்டு இருக்கிறாங்கிற அந்த எண்ணம் தான் நமக்கு வரணும். நான் செஞ்சேன், நான் செஞ்சேங்கிற அந்த எண்ணம் எல்லாம் போகணும். அதுக்காக தான் இந்த ஐந்தொழில நம்ம இவ்வளவு விரிவா பார்க்கிறோம். ஏன்னா, பெருமான் தான் எல்லாம் செய்றாங்கிறத நம்ம உணரணும். எந்த செயலுக்கும் நம்ம ஒரு துன்பம், இன்பம் எதுக்கும் யாரையும் காரணம் காட்டக்கூடாது. ஏன்னா, தீதும் நன்றும் பிறன் தர வாரா. எந்த செயலுக்கும் தன்னையே தலைவனாக கொண்டு செருக்குற்று நிற்கக்கூடிய இந்த ஆணவ மலத்தினுடைய சேட்டையிலிருந்து நம்ம நீங்கணும். அதனால தான் இறைவனது இந்த மறைத்தல் தொழிலால தான் இந்த உயிர் பிறப்பு, இறப்புகள்ல மாறி ஏன்னா மறைத்தல் இல்லைன்னா அவ்வளதான். ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் இந்த தொழில பெருமான் உயிர்கள்ட்ட செய்றான். அப்ப இறைவன் மறைத்தல் தொழிலால் இந்த உயிர் பிறப்பு, இறப்புகளில் மாறி, மாறி சுழன்று அளவில்லாத துயரங்களை மாறி, மாறி அனுபவிக்கும்போது தான் இந்த உயிரை பிணித்துள்ள ஆணவ மலத்தினுடைய சக்தி குறையும். அப்போ ஒவ்வொரு துன்பத்த நம்ம அனுபவிக்கும்போதும், நமக்கு ஒரு அனுபவம் கண்டிப்பா வரும். அந்த அனுபவத்தினால இந்த ஆணவ மலத்தினுடைய சக்தி குறையும். அப்படி அறியாமை அந்த ஆணவம் தேய்ந்து, தேய்ந்து, தேய்ந்து ஒரு காலத்துல நல்லுணர்வு தோன்றும். ஆனா இதெல்லாம் சொல்றோம், படிக்கிறோமே ஒழிஞ்சு,
இதெல்லாம் பல் ஊழிக்காலம் ஒரு பல ஊழிக்காலம் பரனை பயின்று அருச்சிக்க நல்லூழ் சற்றே நகும்ங்கிறாரு. பல பல ஊழிக்காலம் வந்தா ஒரு நெகத்துல இருக்க அழுக்கு அளவு கூட நமக்கு அறிவு வராதாம். அதனால பெரிய லாங் ப்ராசஸ் இது. அதனால இந்த அறியாமை தேய்ந்து, 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 தேய்ந்து ஒரு காலத்துல நல்லுணர்வு தோன்றும். அப்பதான் நெனப்பான் இவன், தனக்கென ஒரு செயலும் இல்லை. அப்படிங்கிறத எல்லாம் பெருமானுடைய செயல்தான் அப்படிங்கிறத இவன் சிறிது சிறிது சிறிதாக தான் உணர்வான். உடனே இவனுக்கு இந்த உணர்வு வரவே வராது. இதுவரை தன்னை பெரிதாக மதித்திருந்த உயிர், தன்னை ஒரு பெரிய அறிவாளி, தன்னை ஒரு எல்லா விஷயத்திலயும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கக்கூடிய அந்த தன்மையில இருக்கக்கூடிய இந்த உயிர், பெரிதாக மதித்த இந்த உயிர், அந்த பெருமான அந்த மறைத்தல் சக்தியில போட்டு 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 கொண்டு வரும்போது, இப்ப இறைவனை சொல்லுது. இறைவன் தான் எல்லாம் செய்றான். இறைவனால தான் எல்லாம் நடக்குது. அப்படின்னு இந்த உயிர் என்ன பண்ணும்? நெனைக்கும். அப்ப இந்த மயக்கத்திலிருந்து இல்லையா? அப்ப மயக்கத்தை செய்யும் இந்த உடம்புல கிடந்து இளைத்தோம். இல்லையா? அதனால இந்த அதான் சொல்றாரு. "அடைக்கல பத்து உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே, உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேன்னு" இறைவனிடம் போய் முறையிடும். அப்படி இந்த உலகத்தை நோக்காது, இந்த இறைவனையே நோக்குகின்ற இந்த உறுதி தான் அந்த உயிரினுடைய பக்குவ நிலை. இந்த உறுதி நிலையை அந்த உயிர்கள் பெறும் பொருட்டு தான் இறைவன் இந்த மறைத்தல் தொழில் செய்றான். அதனால அந்த பக்குவத்தை நோக்கி நாம நகரணும். இதெல்லாம் சும்மா கதை கேட்கிற மாரி கேட்டுட்டு, இதெல்லாம் பாடமா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் படிச்சு வச்சுக்கிறனால எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. இதையெல்லாம் நம்ம அனுபவத்துல ஒவ்வொன்னுலயும் பெருமானுடைய அந்த கருணைய பார்க்கணும் நம்ம. துன்பம் வந்தாலும், இன்பம் வந்தாலும், எது வந்தாலும் பெருமானுடைய கருணையா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை நம்ம வளர்த்து, இந்த மயக்கத்தை செய்யக்கூடிய இந்த உடம்பிலிருந்து நாம நீங்கி, "உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேன்னு" அந்த பெருமானுடைய திருவடியை நோக்கி, இந்த உலகத்தை நோக்காது, அந்த உறுதி தான் இந்த உயிரோடைய பக்குவ நிலை. அந்த உறுதி நிலையை இந்த உயிர் பெறணும் தான் பெருமான் இந்த மறைத்தல் தொழிலை செய்கிறான். அதனால தான் இந்த பிறப்பு, இறப்பு நமக்கு மாறி மாறி வருது. இப்படியெல்லாம் ஆ பெருமான் இந்த மறைத்தல் தொழிலை செய்றான் அப்படிங்கிறது தான் அந்த உறுதிய சொல்றதுக்கு தான் இங்க மறைத்தல சொல்லும்போது, "திடம் பெறவே மறைத்தல்" அப்படிங்கிற சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு சொல்லாட்சியும் நமக்கு அந்த மாரி ஒவ்வொரு அந்த பெருமானுடைய அந்த செயலையும் நமக்கு உணர்த்துவதாக அமைகிறது என்ற அளவிலே, இந்த தொழில்கள பத்தி நம்ம ஓரளவுக்கு நல்லா பார்த்திருப்போம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் என்ற நம்பிக்கையோடு, இன்ற இன்றைய இந்த சிந்தனையை நிறைவு செய்து, மீண்டும் அடுத்த வாய்ப்பிலே நாம் தொடருவோம் என்று கூறி, அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்கி, இந்த ஞான சிந்தனையை நிறைவு செய்வோமாக. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட, மாண்டுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவே உலகெலாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாய பரம்பரையில் சிவன் ஞான போது நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, பொயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித் தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிக் கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு உண்மை விளக்கம் என்கிற முதல் பகுதியை சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சைவநெறி செம்பல் சித்தாந்த ரத்னம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாற்றினார்கள். இந்த வகுப்பிலே அடியார் பெருமக்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பினும் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். அதற்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொடுத்த ஸ்ரீதேவ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி, நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி, நாம் அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய
இந்த இன்றைய அளவில் நாம் சிந்தித்த இந்த 1 மணி நேர நிகழ்விலே ஐயப்பாடுகள் ஏதாவது இருப்பினும், நம்முடைய ஞான ஆசிரியராக இருக்கக்கூடிய சித்தாந்த வகுப்பை நமக்கு எடுத்து வருகின்ற ஐயா ஸ்ரீதேவ் ஐயாவிடம் நீங்கள் கேள்விகளை எழுப்பலாம், பகிரலாம், கலந்துரையாடல் செய்யலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. இன்றைக்கு எடுக்கப்பட்ட பகுதி அந்த பாடல் எண் 8ல் இருக்க படைப்பன் அந்த 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 பாடலையே மையமாக வைத்து படைப்பு, காப்பு, அந்த துடைப்பு, மறைப்பு, அருளல் குறித்தும் இது 5ம் 5 விதமான பிரிவுகளாக இருந்தாலும் இவையெல்லாம் செய்வது இறைவன் தான் என்கிற ஒரு இறுதி புள்ளிக்கு ஐயா அவர்கள் நம்மை அழைத்து வந்திருக்கிறார்கள். நம்முடைய மயக்கங்கள் எல்லாம் இன்றை தீர்த்திருக்கிறார்கள். பொதுவாக நமக்கு எல்லாம் ஒரு மயக்கம் இருக்கும். படைப்பவன் பிரம்மன். உண்மையில் பிரம்மன் தான். இவன் பிரம்மனாக இருந்தாலும் அதற்கு மூலமாக இறைவன் இருக்கின்றான். காப்பவன் நாராயணன். அவன் நீர் அம்சமாக இருக்கின்றான், அயனமாக இருக்கின்றான். எந்த ஒரு பொருளும் எது அயனித்து செல்கிறதோ அதெல்லாம் நீராக இருக்கும் என்கிறது தத்துவங்கள். அந்த வகையில அந்த காக்கும் தொழிலை செய்யக்கூடிய திருமால், அடுத்து ருத்ரனாக துடைக்கும் தொழிலை செய்யக்கூடிய ருத்ரனாக இருக்கக்கூடியது. அப்புறம் மறைக்கக்கூடிய அந்த தொழிலை மகேஸ்வரன் செய்து வருகிறார். மகேஸ்வரன் வாயுக்குண்டானவர் என்று தெரியும். அதுக்குண்டான மகேஸ்வரன் மறைத்தல் தொழிலையும், அடுத்து அருளல் என்கிற தொழிலை சதாசிவமாக இருந்து இறைவன் ஆற்றுகிறார் என்று இந்த 8வது பாடலை மையமாக வைத்து உண்மை விளக்கத்திலே ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். அடுத்த பாடலுக்கு அவர் செல்லவே இல்லை. இருப்பினும் நமக்கு அது ஒரு பெரிய மீண்டும் ஒரு மீள்பதிவாக நமக்கு இந்த வகுப்பு இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அடியார் பெருமக்கள் சந்தேகங்களை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. வாங்க, ஒருத்தர வாங்க. இன்னைக்கு நடந்த சம்பவங்கள்ல, இன்னைக்கு நடந்த வகுப்புல ஐயா அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருப்பினும் கேட்கலாம். வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நடுவில் இருக்க பொத்தானை அழுத்துனீங்கன்னா நீங்க பேச துடிக்கிறீங்கன்னு எனக்கு காமிக்கும். நான் உடனே உங்களுடைய ரிலீவ் பண்ணி கொடுத்துருவேன். எல்லாருக்கும் எடுத்துட்டா முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க பேசணும்னு விரும்புனீங்கன்னா நடுவில் இருக்க பொத்தானை அழுத்தலாம். மைக் இருக்கு இல்லையா, தொட்டீங்கன்னா நான் ஏற்பாடு பண்ணேன். வாங்க ஆனந்தமா வாங்க. ஸ்ரீதேவி நன்றி சொல்றேங்க ஐயா. உண்மையில இன்னைக்கு வந்து சைவ சித்தாந்த கிளாஸ் நான் 10% தான் கேட்கல, 90% நல்லாவே கேட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்ல போயிட்டேன். நாங்க இதோட 3வது முறை சைவ சித்தாந்த கிளாஸ் நான் அட்டன் பண்றேன். இதே உண்மை விளக்கத்திலேயே நல்லா ரொம்ப தெளிவா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறுபடியும் அவங்க சொன்னதெல்லாம், எங்க பழசு சொன்னதெல்லாம், அவங்க சொன்னதெல்லாம் மறுபடியும் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்ப தெளிவாவும் இருந்துச்சு. இந்த 1 ஹவருக்குள்ள கிளாஸ்ல இந்த அளவுக்கு நல்லா பண்ணினீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீதேவையா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நல்லா இருந்தது. இது வரைக்கும் 3 கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேங்க. சரிங்கம்மா. இதுல ஒரு முறை நாங்க திருவாவடுதுறை இங்க பண்றாங்க இல்லையா எங்க கிளாஸ், மாசம் போறோம் இல்லையா, அந்த கிளாஸ்ல இதுல அட்டன் பண்ணினோம். அதுலயும் இதே நடத்துனது நான் முடிச்சு நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அது இல்லாம நாங்க இதுல படிச்சோம் இல்லைங்கய்யா, கையில அறக்கட்டளையில, அதுல வந்ததுலயும் நாங்க இந்த கிளாஸ் அவரும் எடுத்திருக்காரு. அதெல்லாம் நீங்க சொல்ல எங்களுக்கு அதெல்லாம் திடீர்னு அப்படியே மனப்பாடம் ஆயிட்டே இருக்கு. எங்க மைண்ட்ல அப்படியே ரிப்பீட்டா வந்துகினே இருக்குது. மலர நினைவுகள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்க சொன்ன எல்லா வார்த்தைகளும் அப்படியே கரெக்டா வந்துச்சு. இதுல 5 தொழில் செய்யறாங்க இல்லையா, அதுல வந்து ஒரு முறையும் மறைத்தல், அருளல், அதெல்லாம் அது வந்து இல்லன்னா என்ன ஆகும்ன்றத அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் சொல்லி கொடுங்க எல்லா மக்களுக்கும். நல்லா இருக்கும். ஆமா, அது கண்டிப்பா 5 தொழிலும் அவள செய்யலைன்னா என்ன ஆகும்ன்றது மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதுவும் கொஞ்சம் எதிர்பார்க்கறேன் மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அந்த உயிர்கள் கேவலத்திலே இருக்குமா? அது கொஞ்சம் ஒரு இதுவுமே அது என்ன ஆகும்ன்றத கொஞ்சம் ஒரு முறை அடுத்த கிளாஸ் இல்லைன்னா கேவலத்துல தான் இருக்கும். அத சாமி சொல்றாரு. ஆனா எல்லா உயிர்களுக்குமே இத செய்யறது இல்ல பெருமான். இப்ப எண்ணற்ற உயிர்கள் இருக்குல்ல, உயிர்கள் எண்ணிலன்னு சொல்றாரா இல்லையா? அந்த திருவருட்பயன்ல சொல்றாருல்ல, பிறக்கும் உயிர் போலும் பிறந்த உயிர் அப்படிலாம் சொல்றாருல்ல. அதுல சொல்றாரு. ஏன்னா இந்த கேவலத்திலயும் நமக்கு துன்பத்த தான் ஊட்டுவான் பெருமான். கேவல நிலையில அந்த உடம்ப கொடுக்காத நிலையிலயும் பெருமான் நமக்கு அங்க துன்பத்த தான் ஊட்டிட்டு இருப்பான். அந்த துன்பத்தை எந்த உயிர்கள் உணர்ந்து அந்த உயிர்களுக்கு தான் இந்த உடம்ப பெருமான் கொடுக்குறான். அந்த 5 தொழிலையும் நம்ம செய்யறோம். இல்லைன்னா இந்த துன்பத்தை உணர்ந்து இந்த துன்பத்தை நம்ம ஜடம்ல துன்பத்தை உணரும். அங்கேயும் துன்பத்தை கொடுத்துட்டு தான் இருப்பான். இப்ப அதுக்குதான் நம்ம சொல்றது. இப்ப வெயில்ல பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. 1 மணி 1 மணி வெயில்ல 12 மணி 1 மணிக்கெல்லாம் விளையாடுறாங்க. ஆனா இப்ப நம்மள போய் அந்த இடத்துல நிக்க சொன்னா நம்ம நிப்போமா? நிக்க மாட்டோம். அவங்க விளையாட்டுல போறதுனால அவங்க விளையாட்டுல அவங்க வந்து அந்த துன்பத்தை உணரல. அதனால அவங்கள வெயில்ல போட்டு வச்சிருக்கான். நீங்க துன்பத்தை உணர்ந்ததுனால உங்க நிழல்ல வச்சிருக்கான்.
அது மாதிரிதான் இறைவன் அந்த துன்பத்தை உணராத உயிர்கள் அங்க துன்பத்திலே வச்சிருப்பான். அந்த துன்பத்தை உணர்ந்த உயிர்களுக்கு இந்த உடம்ப குடுத்து, தனுகரண புவனபோகங்களை எல்லாம் படைத்து கொடுத்து, அத காத்து, ஒடுக்கி, அத மறைத்தல நமக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பான். திரும்ப, 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 திரும்ப அந்த மறைத்தல் தொழில செஞ்சுட்டே இருந்து, நம்மள அருளலுக்கு கொண்டு போவான். நன்றிங்க, நன்றிங்க. ஆ, சிறப்பா நன்றிங்க. இருந்துங்க. இந்த கிளாஸ் நல்லா இருந்ததுங்கய்யா. நன்றிங்கம்மா, நீங்க தான் ரொம்ப நன்றிங்கம்மா. நேரம் நான் கேட்டேனே. நன்றி, எனக்கு நன்றி, இதுல நன்றி. போனதுல வெளிய போயிடுவேன் நானு. அதுலயே ம். 2 முறை, 3 முறை போயிட்டேன். இருந்தாலும் நான் ஒரு 90% ஃபுல்லாவே கேட்டேன் உங்களுது இன்னைக்கு. ஒரு முறை கூட இந்த மாதிரி நன்றிங்கம்மா. கன்டினியூவா கேட்க முடியல. ஆனா நல்லா இருந்துச்சு எல்லாம் இன்னைக்கு. பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறது தாங்கம்மா. நாம புதுசா எதையும் சொல்றது இல்ல. நீங்க திரும்பி சொல்லும்போது எங்களுக்கு அவங்க நடத்துனதெல்லாம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படியே வரிசையா. கண்டிப்பா, 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 நம்ம கண்டிப்பா, ரிப்பீட்டடா கண்டிப்பா. வந்துட்டே இருக்குது எங்களுக்கு. நன்றிங்க, நன்றி, நன்றி. நன்றி. மிக்க நன்றி. நன்றி. படைப்பு அந்த 5 தொழில்களை குறித்து அருமையாக கேட்டீங்க. நன்றிங்கம்மா. நன்றி, நன்றி. அடுத்து வாங்க. பொட்டம்மாளம்மா வாங்க. சிவாய நமங்க ஐயா. வாங்க, வாங்க. ஒரு வாங்க. பாட்டு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றி. ஐயா சந்தேகம் ஏதாவது இருக்காங்கம்மா? ஐயா இந்த காரணம் காரியத்துக்கு வந்து நீங்க வந்து காரண பொருளும் காரிய பொருளுக்குன்னு இந்த மண்ணும் பானையும் தான் ஓமானம் கொடுக்குறீங்க. வேற எதுவும் சொல்ல முடியாதுங்களா ஐயா அதுக்கு? எல்லா பொருளும் அப்படிதாங்கம்மா. இப்ப மண்ணு, பானை மட்டும் இல்ல. இந்த உடம்பு நமக்கு குடுத்திருக்கானா இல்லையா பெருமானு? இல்ல எல்லாம் இல்ல அது சொன்னா ஆமா. டக்குன்னு புரியுங்கிறதுக்காக அத சொல்றது. இப்ப இந்த உடம்புல நமக்கு குடுத்திருக்கான்னு சரிங்க. சொன்னேன் இல்லையா? அந்த சரிங்க. இப்ப மண்ணுல இருந்தானே நமக்கு அதெல்லாம் குடுத்திருக்கான். எலும்பு, மயிர், தோல், நகம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இப்ப அதெல்லாம் அந்த அந்த மாயையில இதெல்லாம் காரண பொருளா இருந்தது. நமக்கு செஞ்சு குடுத்தோனே காரிய பொருள் ஆயிடுச்சு. எல்லா பொருளும் அதான். நன்றிங்க ஐயா. அந்த பொருள் மட்டும் இல்ல. இப்ப பஞ்சு எடுத்துக்கங்கம்மா. இப்ப நன்றிங்க. பஞ்சுல, நூல்ல அந்த ஆடைங்கிறது சூக்குமமா இருக்கு. அதுதான் வெளிப்பட்டு நமக்கு ஆடையா வருது. எந்த பொருள் நீங்க எடுத்தீங்கனாலும் இந்த உதாரணம் தான் இருக்கும். மிக்க நன்றிம்மா. நன்றிங்க. மூலப்பொருள் ஆனந்தியம்மா எல்லாம் சொல்லிட்டாங்க கூட. நன்றி, நன்றி, நன்றி. மூலப்பொருள் அந்த மண்ணில் இருந்து எடுத்து மண்ணு, பானையை ஒப்பிட்டு சொன்னது நன்றி. எல்லாத்துக்குமே மூலப்பொருள். ஒரு மூலப்பொருள் நம்ம சொல்றது தான் நம்ம வந்து காரண நிலைன்னு சொல்றோம். அதிலிருந்து நமக்கு கண்டிப்பா. உருவாக்கி கொடுத்தா அது காரியம். காரணத்த பயன்படுத்த முடியாது. காரியத்த பயன்படுத்தலாம். அற்புதம், 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 அற்புதம். ஏன்னா ஏற்கனவே வகுப்புக்கு போனவங்க நல்லா தீவிரமா கவனிக்கிறாங்க. நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து தாட்சாயணி அம்மா வாங்க. சிவாய நம சாமி. வாங்க. அதான் அம்மா சொன்ன மாதிரி மறுபடியும் எல்லாத்தையும் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. அந்த 5 தொழிலுக்கும் விளக்கம் சொன்னா நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல அம்மா. அது நம்ம உமாபதி சிவாத்துக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லுவாங்க அம்மா. அத சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சிவாயம். சொல்லுங்க. ஐயோ ஐயாவுக்கு தெரியும், அவருக்கு தெரியாதா? அத உமாபதி சிவத்தை இது வந்து கலந்துரையாடல் தான். இப்ப உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. நீங்க கேட்ட விஷயத்தை சொல்லுங்க. ஐயா தெரியும். அது உமாபதி சிவாச்சாரியார பல்லக்கல் எடுத்து போகும்போது நாராயணசம்பந்தர் சொல்லுவாரு, பட்டக்கட்டையில் பகல் குருடு போகுதுன்னு சொல்லுவாரு. அதனோட கதை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் நான் சிவா. ஐயா ஐயா இது தில்லைவாழ்ந்தனார் மறைஞான சம்பந்தருடைய காலத்துல. ஆமா ஆமா. அது உமாபதி சிவாச்சாரி தில்லைவாழ்ந்தனார்ல அவரும் ஒரு ஆளு. அது லைட்டா மறந்து போச்சு. சரி, அதனோட கதையில வரும் அந்த 5 இன்னும் விளக்கம் நம்ம ஆன்மா எப்படி இருக்கணும் சொல்லிட்டு. அற்புதம், அற்புதம். அது என்னன்னு சொல்லுங்க ஐயா, ஸ்ரீதேவியா. ஆமா, அந்த வரலாறு சொல்ல வராங்களா, என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு ஆமா சிவா, அந்த கதை தான் சொல்ல வரேன். அப்போ பெட்டன் சாமிகள் வந்து அந்த கட்டிய தூக்கி போடுவாரு இல்ல, அந்த உமாபதி சிவாச்சார் படத்துல. அப்போ அவரு அங்க மடத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமலேதான் அந்த கட்டிய தூக்கி போடுவாரு. அப்போ அந்த ஆன்மா பக்குவப்பட்ட ஆன்மா, எதுவும் என் செயல் இல்ல எல்லாம் இறைவன் செயல்னு சொல்லிட்டு அம்மா ஒரு விளக்கமா ஒரு விரிவா கதை சொல்லுவாங்க. சரி, அததான் எதிர்பார்த்தேன். உங்க வகுப்புல நடந்த சம்பவம் அது அப்படிதானே? ஆமா 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 சிவா, ஆமா சிவா. ரைட். மிக்க நன்றிங்க. சிவாய நம. இல்ல அந்த வகுப்பு, ஆமா, அது சம்பந்தமான வகுப்பு நிச்சயம் வந்திருக்கோம் ஐயா வாயில இருந்து. இல்ல இப்ப நாம வந்து அதை எப்படி நாம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்ப இந்த ஒரு குழந்தைய வந்து கையை பிடிச்சி எழுத வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா தான் ஆ போட வச்சுட்டானா,
அந்த குழந்தை என்ன நினைக்கும், நான் ஆஃப் போட்டேன்னு எல்லாத்தையும் காட்டும். ஆனா ம். உண்மையிலேயே ஆஃப் போட்டது யாருன்னா அம்மாவா தான் இருப்பா. அந்த மாரி ஆமா. பெருமான் எல்லாமே நம்மள செய்ய வைக்கிறான். ஆனா நாம வந்து நம்ம செஞ்சோம்ன்னு சொல்லிப்புடுறோம் வெளியில. நாம அதுதான் செஞ்சோம். ஆமா. வினையாகி போயிடுது. ம். ஆமா. அதுதான் வினையாயிடுது. அந்த அந்த ஒரு இது மட்டும் இருக்கக்கூடாது. ஆமா. நானுன்ற ஒரு ஆமா. ஆ எது எல்லாமே அதெல்லாம் பெருமானுடைய கருணைன்னு உணர்ந்துட்டா, ஏன்னா அந்த ஆ. அது சித்தியார்ல அது ஒரு பாட்டையே சொல்வாரு. அரணை ம். நினைந்து செய்யக்கூடிய பாவமும் புண்ணியமாகும். பெருமானை மறைந்து செய்யக்கூடிய புண்ணியமும் பாவமாகும்பாரு. ஆமா. ஆமா சிவா. ஆமா சிவா. அதான் சொல்லிட்டு அந்த கதைய ஞாபகம் வரலையா சிவா உங்களுக்கு? இருக்கு. ஞாபகம் இருக்குங்கம்மா. நம்ம இன்னொரு வாய்ப்புல அத சிந்திப்போம். அது நீண்ட கதையாயிடும். நம்ம ஆமா, இன்னொரு ஆமா. வாய்ப்புல அத அதனாலதான் சரி உங்க சிந்திப்போம். வாயில சொன்னா இன்னும் விரிவாக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நானு கண்டிப்பா, இதுவா கண்டிப்பா முடிச்சேன். பார்க்கலாம்மா. இந்த கண்டிப்பா நம்ம ஐம்பொருளுக்கும் அம்மா விளக்கம் கேட்டாங்கல்ல, அதுக்கு இந்த கதை ஒரு உதாரணமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு தான் சொல்ல ம். வந்தேன். ஆ, ஆ. சரிங்கம்மா. நம்ம வரலாற பார்ப்போம். ஒரு நாளைக்கு விரிவாவே பார்ப்போம். கண்டிப்பா சிவா. கண்டிப்பா சிவா. நிச்சயம், நன்றிங்க. நிச்சயம். நன்றி பேசுவோம், சிவா. பேசுவோம். வாங்க ஆ. திலகவதி அம்மா வாங்க. வாங்க ஆ திலகவதி அம்மா வாங்க. அவங்க சரி. வாங்க ஒவ்வொருத்தரும் வாங்க. வாங்க. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம்ம ஐயா. வாங்க, அம்மா வாங்க. திருவடி வணங்கிறேங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருவடிக்கு வணக்கம். மிக்க சிவ சிவா. அருமையா சொன்னீங்க கருத்து விளக்கம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சிவ சிவா. நான் என்பது முதல்ல வரும், எனது என்பது இரண்டாவது வரும். ஆமா. அகப்பற்று, புறப்பற்று. புறப்பற்று. இது ஆமா. வந்து நீங்கெல்லாம் சட்ட பனியன் போட்டு கட்டுற மாதிரி. சிவ சிவா. எனது என்ற சட்டைய முதல்ல கட்டுவீங்க. போகும்பொழுது வந்து எனதுன்றது போவோம். ஆமாங்கம்மா. வரும்போது நான் வரும் முதல்ல, இரண்டாவது ஆமா. எனது வரும். ஆனா ம். போகும்பொழுது எனது என்ற சட்டையை கட்டி போடுவீங்க. ம். அடுத்தது இரண்டாவதாக நான் என்ற பனியனை கட்டி போடுவீங்க சிவ இல்லைங்களா சிவா. ஐயா? ஆமாங்கம்மா. ஆமாங்க ஐயா. அதான் அற்புதம். எது உள்ள அடுத்தது முதல்ல வந்து வருது, எது முதல்ல போகுது? புறப்பற்று, அகப்பற்று. அற்புதம். ஆமா. அடுத்தது என்னன்னா இப்ப அம்மா சொன்னாங்களா, அது வந்து மறைஞான சம்பந்தர் தான் இது உமாபதி சிவாச்சாரியருக்கு இது பண்ணாங்க. வராங்க. அது அந்த ஞான வரலாறு தான் சம்பந்தர் சொல்றாங்க. கிடையாதுங்க. அந்த மறைஞான சம்பந்தருடைய வரலாறு தான் சொல்லிட்டாரு. ஆமா. சொல்றாங்க. மறைஞான அடுத்தது சம்பந்தர்னு கட்டு சொல்றதுக்கு பதிலு திருஞான சம்பந்தர்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த கால தொகுப்புக்கு சொல்லிட்டாங்க. பார்க்கும்போது என்னடா அப்படி சொல்லிட்டாங்களேன்னு யோசிச்சேன். அப்புறம் அவங்களே மறைஞான சம்பந்தர்னு வந்துட்டாங்க. ஆமா. அடுத்து என்னன்னா ஆனந்தமா. கத்தி தூக்கி போட்டாங்கன்றது அது வந்து கத்தி தூக்கி விறகு. விறகுட்ட இது பண்ணலைங்க ஐயா. பெற்றான் அதான், அதான். சாம்பான். அதாங்கம்மா. அது ஒரு நாளைக்கு நம்ம விரிவா பார்ப்போங்கம்மா. அதனால தான் நான் ஆமா. எதுவும் சொல்லல மடப்பள்ளிக்கு அம்மாட்ட. வந்து விறகு எடுத்துன்னு வருவாங்க இல்லைங்களா? அது ஒரு நீண்ட வரலாறு. நிறைய வரலாறு. செய்திகளை ஆமா. உள்ளடக்கிய வரலாறு. அதனால அதே அது போல வேகமா உமாபதி சொல்ல வேண்டாம்னு சிவாச்சாரியருக்கு விட்டுட்டேன். அந்த நீண்ட வரலாறு ஞான சம்பந்தர் மறைஞான சம்பந்தர் இது பண்ணது அதுவும் ஒரு ஆமா. வரலாறு. ஆமாங்கம்மா. ஆமா. அதெல்லாம் வந்து இந்த சும்மா ஷார்ட் பீரியட்ல சொல்ல முடியாதுங்க ஐயா அது. ஆமாங்கம்மா. அத சொல்லிட்டேங்கம்மா. இன்னொரு நாளைக்கு விரிவா பார்க்கலாம்னு சொல்லி. அதான் மிக்க ரொம்ப நன்றிங்க ஐயா. தாங்கள் நன்றிங்கம்மா. கருத்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. இருந்தாலும் நம்ம கேட்கணும்னா அது மீள மீள இந்த மாதிரி அடுத்தவங்க சொல்றதை கேட்கும் பொழுதுதான் நாங்க மீள அந்த மறக்காம இருக்கும். எல்லாருமே அடுத்தது வந்து கேட்கணும். கேட்டவங்களும் மத்தவங்ககிட்ட எல்லாத்துக்கும் பகிரணும். பகிர்ந்து வருது. கொள்ளணும். அப்பதான் ஆமா. அந்த அறிவு பதிவு நம்மகிட்ட விடணும். நிலைச்சிருக்கும். அடுத்தது என்னன்னாக்கா இன்னும் புது கருத்துக்கள் அடுத்தவங்க மூலமா புது கருத்துக்கள் ஏதாவது நமக்கு தெரிய வரும். ஆமாங்க. நிச்சயம். கண்டிப்பா. தெளிவு நிச்சயம். கிடைக்கும் அதிகமா. ஆமாங்க. நிச்சயம், நிச்சயம். நிச்சயம். அது ரொம்ப குறித்து நன்றிங்க திலகவதி அம்மா ஐயா. ஒரு முறை அந்த கதை தொகுப்பை வந்து எடுத்து வச்சுக்கங்க. விரிவா நம்ம வந்து ஒரு நாள் பேசலாம். கண்டிப்பா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஐயா அந்த மறைஞான சொல்லுவாங்க சம்பந்தருடைய ஊருக்கு தெரியும். ஐயா சொல்லுவாங்க. நன்றிங்கம்மா. சரிங்க. இல்ல ஆசீர்வாதம் பேசுங்க. பண்ணுங்க. சிவா. காரணம் அந்த கதை தொகுப்புல இந்த தாட்சாயணியம் எடுத்து சொன்னாங்க இல்லையா? அந்த உவமைகள் எல்லாம் நிச்சயம் வேணும். அடியார்களுக்கு அந்த உவமைகளோட சொன்னாதான் நம்ம ஆன்மா பக்குவப்படும். ஆமாங்க. ஆமா. அது நல்ல அடுத்த நூல் விளங்கும். அடுத்த நூல் தொடங்கும் போது நம்ம அது வரலாறு சொல்லிதாங்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பா. ஆமா. நிச்சயம். ஏன்னா உங்க திருவடியை நான் மீண்டும் வணங்கிக்கிறேன். ஒரு ஆன்மா பக்குவப்படுறதுக்கு எவ்வளவு சத்சங்கம் தேவைப்படுதுன்னு பாருங்களேன். சாமியோட கருணை இதுதான். இது சத்சங்கம்னா என்னன்னா, எங்கெல்லாம் சத்தான விஷயம் பேசப்படுகிறதோ, எங்கெல்லாம் இறைவனை குறித்து பேசப்படுகிறதோ, அங்க நீங்க நுழைஞ்சு உங்க செவியை கத்தி மாதிரி தீட்டிக்கிட்டு கேட்கணும். ஏன்னா உங்க வாழ்நாள்ல நீங்க 1வது 2வதுல இருந்து 12வது படிச்சு அப்புறம் காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் நீங்க உலகில் அனுபவப்பட்டு சம்சார வாழ்க்கையில விழுந்து நொந்து நூலாகி போய் நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்துதான் சித்தாந்தம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல காது இருக்கும்போது தீட்டி ஞானாசிரியர்கள் என்ன சொல்றாங்க,
ஞானாசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு செவி மடுத்து அந்த குழாம்ல அந்த குழுவுல சேர்ந்து நீங்க அடியாரோட சேர்ந்து நல்ல கதி அடையணும்னு தான் அடியாருடைய விருப்பம். அதனாலதான் நான் அந்த கதைகள்லாம் நிச்சயம் வேணும்னு கேட்கிறேன். நீங்க பெற்ற இன்பத்தை நீங்களோட மண்ணோட அந்த அப்படியே போயிடாம நீங்க என்ன பண்ணுங்க, நிச்சயம் இங்க வந்து பகிர்ந்ததை பகிர்ந்துக்குங்க. அப்படி பகிரும் போது ஆன்மா விரிவடையும். அத சிவஞான முனிவர் சொல்றாருங்க ஐயா. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உயிர்கள் வந்து அந்த பெருமானை பற்றி கேட்ட செய்திகளை மற்றவங்க கிட்ட சொல்லிடணும். இல்லைன்னா அது கொள்ளை திருட்டுன்னு சொல்றாரு. அற்புதம் 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 அற்புதம். நான் பெற்ற இன்பம் ஏகம். அத கொண்டு போய் கொடுத்துடணும். சொல்ல வரீங்க? இல்ல, நன்றி சொன்னங்க ஐயா. நன்றிமா நன்றிமா நன்றிமா. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நன்றி ஐயா. விளக்கமா கொடுத்ததுக்கு அவங்க திருவடிக்கு நன்றி. வணக்கம். சிவாய நம. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா, யாரு யார புகழ்ந்தாலும் யாரு யார இது பண்ணாலும் நம்ம இறைவன் விட்டு விட்டுருவோம். என்ன அவ்வளவுதான். ஆமா சரி. நம்ம சிவாய சிவாய பண்ணோம். ஆமா நன்றி 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 மிக்க நன்றிங்க நன்றி. அடுத்து வேற யாராவது பேச விரும்புங்களா சித்தாந்தம் குறித்து? லலிதாமா ஏதோ பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. கற்றறிந்த சபையில நீங்கெல்லாம் வந்து இணைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷங்க. மிகப்பெரிய ஏன்னா ஒன்னா பாக்குறதுன்றது முடியாத காரியங்க. ஆமா சித்தாந்தம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய விஷயம். பகிரணும்னு அவ்வளவு சீக்கிரம் பகிர மாட்டாங்க. அந்த இந்த ஞானத்தை பகிர்தல் கூட இல்லாம போச்சுன்னா நீங்க கேவலமான பிரிவு எடுக்க வேண்டியது இருக்கும். நான் ஓப்பனா சொல்லிடுறேன். என்னவோ தேவ ரகசியங்கள் உங்களுக்கு மட்டும் தான் உணர்த்தப்பட்டது நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க ஓடிட முடியாது. எதை பெற்றீர்களோ அதை நீங்க உரிய பாத்திரம் உள்ளவர்களுக்கு நிச்சயம் நீங்க கொடுத்தே ஆகணும். அதுதான் இப்ப சிறிதேவ ஐயா சொன்னாரு. அது ஒரு நோயாகவோ இது கொள்ளை திருட்டாகவோ மாறி இதுக்குன்னு தனியா நீங்க அது ஒரு பெரிய ஞான சாமி உங்க வந்து நேருக்கு நேரம் கேள்வி கேட்பார். உனக்கு கொடுக்கப்பட்டது நீ மத்தவங்களுக்கு கொடுத்தியா அப்படின்னு கேட்பார். அதனால அது சிவஞானமாக இருந்தாலும் சரி, அது மெய்ஞானமாக இருந்தாலும் சரி, அதை நீங்க உணர்ந்தது இந்த சபையில நீங்க பகிர்ந்தீங்கன்னா மத்த ஆன்மாக்கள் கடை தேர்வதற்கு மிகப்பெரிய வழிகோலாக அமையும். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? வாங்க செண்பவல்லியம்மா வாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடியேன் ஐயா பொம்மை போட்டு வச்சிடுறீங்க, எடுக்கவே முடியலைங்க ஐயா. இல்லம்மா நான் அடியார்கள் பேசிட்டு இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் நான் அனுமதிக்கணும்ல. ஆமா ஒவ்வொருத்தரும் அனுமதிக்கல. ஆமா அவங்க பேச முடிக்கணும். இப்ப எல்லாம் பட்டம் இல்லாம பேசிட்டாங்க. அந்த பொம்மை போடாம இருப்பீங்களே, அது பொம்மையே வந்துருது என்னுடைய மொபைல், அதுக்காக கேட்டேங்க ஐயா. சரி எடுத்து விடணும்ல, எடுத்து விட்டாதான் பேச முடியும். வேற ஏதாவது கேள்வி இருக்காமா சித்தாந்தம் குறித்து? சிறப்பா இருந்துங்க ஐயா. அடியன் வந்து பாதியில தான் நுழைஞ்சேன் உள்ள, அதெல்லாம் எனக்கு விளக்கமா நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. நீங்க பதிவு போடுவீங்க இல்லையா? கண்டிப்பா. இப்ப மீள் பதிவு போடுவோம். நாங்க மீள் பதிவு போடுவோம். சமைக்கும் போது மதியான நேரத்துல என்ன பண்ணுங்க, தூக்கம் வரும்போது என்ன பண்ணுங்க, சித்தாந்தத்தை வச்சு கேளுங்க, நல்லா தூக்கம் வரும். நன்றிமா மிக்க நன்றிங்க. அடுத்து வேற யாராவது இருக்கீங்களா? சரோஜினி ஒருத்தர் வந்திருக்கீங்க. எங்க இருந்து வந்தீங்கம்மா? சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எங்க இருந்து வரீங்கம்மா? அம்மா சரோஜினி அம்மா கேக்குதுங்களா ஐயா? கேக்குது சொல்லுங்க. ஐயா நான் திருச்சியில இருந்து இணைஞ்சிருக்கேங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. யார் அந்த இணைப்பு உங்களுக்கு கொடுத்தாங்க? எனக்கு பேரு தெரியலங்க ஐயா. வாட்ஸ்அப் குரூப்ல வந்திருந்துச்சு உண்மை விளக்கம்னு சொல்லி, அதனால அப்படியே இணைஞ்சேங்க ஐயா. சரிங்க சாமி. உண்மை விளக்கம் குரூப் நாங்க தான் வச்சிருக்கோம். அது சீன் போட்டு சிகாரம் போட்டிருக்கா. சிகாரம் வழங்கும் சித்தாந்த சைவம் இருக்கா, அதுதானே? நடராஜன் சுப்பிரமணியன் அப்படின்னு ஒருத்தவங்க. சரிங்க சாமி. அது யாரும் தெரியல, பாத்துக்கலாம். சரிங்க நன்றி. அவங்களுக்கு நன்றி, மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த குழுல இருக்கீங்களா நீங்க? இப்ப நான் ஜாயின் ஆயிட்டேங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. நீ இதுல இந்த டெலிகிராம்லயும் ஜாயின் பண்றீங்க? சரிங்க ஐயா. இதுல ஜாயின் பண்றீங்க. இன்னைக்கு வகுப்பு எப்படி இருந்து சொல்லுங்க சாமி. நல்லா இருந்துச்சுங்கய்யா, ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சுங்கய்யா. நீங்க திருச்சியில என்னவா இருக்கிறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார்ங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. பரவாயில்ல, சிவபெருமான் நாட்டமா வந்திருக்கீங்களே. அது சித்தாந்ததுதான் யாரும் வரவே மாட்டாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு ஓரமா ஒதுங்கிடுவாங்க. நீங்க வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க? ஏதோ கேட்டீங்க அவ்வளவுதான் இல்லையா? ஆமாங்க, ரொம்ப டீப்பா தெரியல, ஓரளவுக்கு சொன்னது கொஞ்சம் புரிஞ்சிருச்சுங்க ஐயா. ஆமா, இது புரியும், அப்புறம் புரியாத மாதிரி இருக்கும்.
அதான் சித்தாந்தம். ஆமாங்க ஐயா, அப்படித்தான் இருக்கு. ஒரு கேள்வி கேட்டா திருன்னு முடிப்பீங்க. அது ஐயாவுக்கு நல்லா தெரியும். செய்த ஐயா பாவம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுப்பாரு. எடுத்து முடிச்சு கேள்வி கேட்பாரு. கேள்வி கேட்டவொடனே எல்லாம் எங்கேயோ ஒரு பக்கம் முறைச்சிட்டு நிப்பாங்க. அதையும் பார்த்துட்டு தான் வந்தேன். இல்லைங்கய்யா, புரியும், உங்களுக்கு வார்த்தை கிடைக்காது, அவ்வளவுதான். ஐயா இது டெய்லி கிளாஸுங்களா ஐயா? டெய்லி உண்டுங்களா? டெய்லி இல்ல சாமி. என்னன்னைக்குங்கய்யா? இது செவ்வாய்க்கிழமைகள் தோறும் வந்து இரவு 8 மணிக்கு சித்தாந்த வகுப்பு. புதன்கிழமை இரவு 8 மணிக்கு தோறும் வந்து பன்னிசை வகுப்பு நாங்க பயிற்சி செய்யறோம். வியாழக்கிழமைக்கு இறை அருளால் நடந்த அற்புதங்களை பத்தி பேசுறோம். அவ்வளவுதான் இந்த 8 மணி நிகழ்ச்சி. இந்த ஒவ்வொரு நாளும் வந்து இரவு 9:45க்கு பெரிய புராண வகுப்பு இருக்கு. சரிங்க ஐயா. 9:45 5:20க்கு பன்னிரு திருமுறை பாராயணம் இருக்கு. 1 மணி நேரம். சரிங்க ஐயா. வாங்க வாங்க, முடிஞ்சா வந்துருங்க. ஆச்சரியமா இருக்கு. புதுசா வந்திருக்கீங்க, புது வரவு நீங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. காலை நிகழ்ச்சி கேட்கலாமா? காலையில நிகழ்ச்சி பேசுறதே கேட்க மாட்டேங்குதுங்க. ஆமாமா, உங்களுக்கு கொஞ்சம் இடர்பாடா இருக்குதுமா. நீங்க ஏசி ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா காலை நிகழ்ச்சியும் சொல்லுங்க. பன்னிரு திருமுறை பாராயணமும் சொல்லிட்டேன். சரோஜினி அம்மாவுக்கு சொல்லிட்டேன். பரவாயில்ல, வந்திருக்காங்களா புதுசா. இந்த மாதிரி ஒரு ஆள் அறிமுகப்படுத்துறீங்கன்னா நீங்க வந்து முக்திக்கு பெரிய வித்துடுவீங்க. ஆமா, அதாவது படமாடும் கோயில் நடமாடும் கோயில். நீங்க இந்த படமாடும் கோயில நீங்க கட்ட வேண்டாம், நடமாடும் கோயில கொண்டு வந்து சேர்த்துருங்க. நடமாடும் கோயில கொண்டு வந்து சேர்த்துருங்க. அது ஒரு பெரிய புண்ணியம். பாக்குறவங்கலாம் டெலகிராம் இருக்குங்களா? முதல்ல ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கீங்களா? டச் போன் வச்சிருக்கீங்களா? பிளே ஸ்டோர் இருக்குதா? டெலகிராம் இருக்குதா? அதுல சித்தாந்த வகுப்பு எடுக்கிறோம். நாங்க 12 திருமுறை காலையில பாடிட்டு இருக்கிறோம். சாயந்தரம் பெரிய புராண வகுப்பு போயிட்டு இருக்கு. நல்ல சத்தான விஷயம் எல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். வந்து உள்ள வந்துருங்க அப்படின்னு அந்த குழாமுக்குள்ள சேர்த்துற வழியை பாருங்க. எந்த ஜீவனா இருந்தாலும் அந்த ருத்ராட்சம், திருநீர், லைசன்ஸ் இருக்கான்னு பாருங்க. பக்குவமா அந்த உயிர் நல்லா பேசுதான்னு பாருங்க. அன்பு இருக்குதான்னு பாருங்க. கருணை இருக்குதான்னு பாருங்க. சரி, இந்த உயிரை கொண்டாடலாமான்னு பாருங்க. தேருமான்னு பாருங்க. தேர்ச்சுன்னா கொண்டாந்து என்ன பண்ணுங்க, போனை வாங்கி டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க வந்ததே பெரிய விஷயம். அப்ப உங்களுக்கு ஒரு வழி இங்க கிடைக்குதுன்னா நீங்க எவ்வளவு அதுல பலன் அனுபவிக்கிறீங்களோ அதை நீங்க மத்தவங்களுக்கு சொல்லணும்ல. அதுதானே இப்ப நம்ம சொன்னோம். இது ஒரு நோய் ஆயிடும். நீங்களே உங்களுக்குள்ள வச்சீங்கன்னா அது நோய் ஆயிடும். அந்த பாருங்க, பாக்குற ஜீவனை பார்த்துட்டு யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லிட்டு அடியார்களோட இணைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல கதி கிடைக்கும். இல்லைன்னா நான் வேற மாதிரி சொல்வேன் சிவபெருமானு. அப்புறம் நீங்க மட்டும் அனுபவிக்கிறது இல்லை. அப்படியே வந்தீங்கன்னா அடியார்களுக்கு சொல்லி வாங்க. எங்கேயாவது பஸ்ல மீட் பண்ணாலும் சரி, வெளியில மீட் பண்ணாலும் சரி, பழகுறீங்களா, பழகும் போது சொல்லுங்க இந்த மாதிரி இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நாங்க வந்து சார்ஜ் ஏத்திக்கிறோம். இப்போ போன்ல சார்ஜ் போடலன்னா என்ன ஆகும்? பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வருது இல்லையா? அது மாதிரி அடியார்கள் வந்து சிவபெருமான புகழ இடத்துல வந்துருங்க. மனுஷால போடுற இடத்துக்கு நீங்க போவாதீங்க. ஒருத்தர் மாத்தி போடுறது கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால நீங்க இப்ப ஐயா எனக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காங்க. அதனால இப்ப நம்மள நாம புகழ்ந்துக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க இறைவனை எங்க புகழ்றாங்களோ அந்த இடத்துக்கு வந்துருங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் வேண்டாம். அப்படிப்பட்ட இடம் தான் இந்த இடமா இருக்கணும். தனி மனித வழிபாடு இங்க இல்ல, சாமியோட வழிபாடு தான் இங்க பிரதானம். அந்த வகையில எல்லா தொழிலையும் சாமி தான் செய்யறாரு. இந்த தொழிலையும் சாமி தான் செஞ்சுட்டு வர நினைச்சுக்கோ. நன்றி, மிக்க நன்றி ஐயா. நிறைய செஞ்சுக்கலாம் ஐயா. லலிதாம்மா, லலிதாம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையணும்ல. பணம் பார்க்கறது லலிதாம்மா இருக்கீங்களா? ஐயா வாங்க வாங்க. ஏன் அப்புறம் வந்து கொடுக்கலன்னு நாளைக்கு அப்புறம் சாமி கிட்ட சொல்லிட்டீங்கன்னா? சிவபெருமானே, நான் இப்பதான் ஐயா உள்ள நுழைஞ்சேன். ஏன் நுழைஞ்சீங்க? யாருக்கோ கூட்டு பிரார்த்தனை வைக்கலாம்னு சொன்னீங்களே அப்படின்றதுக்காக உள்ள நுழைஞ்சேன் ஐயா. அப்புறம் பார்த்தா சித்தாந்தம் கிளாஸ் போயிங்கிறாப்ல. காது கொடுத்து கேட்டீங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துலதான் ஐயா கேட்டேன் நான். கேட்டீங்களா? ஐயா பேசுறது கேட்டீங்களா? ஐயா பேசுறது கேட்டேன் ஐயா. எனக்கு எதுவுமே தெரியல ஐயா. நான் என்ன விளக்கம் நான் சொல்றதுன்னே தெரியல. இல்ல, நீங்க கேட்டுங்க, காதால கேட்டுங்க, அதுவே போதும் ஐயா. சரிங்க, நல்லது. நன்றி நன்றி நன்றி. நிறைய செஞ்சுக்க. வேற யாருக்கா பேசணும்னு ஆசை இருக்கா? பகிரணும்னு ஆசை இருக்கா? சொல்லணும்னு துடிக்குதா? நன்றிங்க. சிவாய நம. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே
சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தனம் சைவநெறி செம்மல் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்ற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.